ரைட். நாங்கள் போன வகுப்புல பார்த்ததில்ல. நேற்று இஜுமாவுடைய பாடம் பார்த்தோம். பேப்பர் 11, 11வது பேப்பர் பார்த்தோம். இஜுமா சம்பந்தமாக அதை பார்த்து குறையில் இறக்கி ஆஹ், அதை ஸ்டார்ட் பண்ணுறது முதல் இதில் பேப்பர் 10ல இருக்கிற ஒரு டைப்பிங் மிஸ்டேக் உண்டு. அதை நான் உங்களுக்கு கட்டாயம் சொல்லணும். இதில் பேப்பர் 10 கொஞ்சம் எல்லாரும் எடுத்து இதை மாற்றிக்கொள்ளுங்க. இதில் ஆண்டு பிழையா போடுபட்டி பேப்பர் 10ல இந்த ஒரு முஸ்லிமின் அன்றாட செயற்பாடுகளில் ஹுக்கூக்குல்லா ஹுக்கூகுல் இபாத் ஆகியவை பற்றி விளக்கு என்று 2025ல வந்த கேள்வி என்று இங்க போட்டு இது 2025 இது டைப்பிங் மிஸ்டேக். 2020 அதை சேஞ்ச் பண்ணிக்கொள்ளும். 2020 2020ல 7ல 2 கொஞ்சம் பாருங்க. 2020ல இருக்க அந்த கேள்வி 7வது குயிக்கா பாஸ் பேப்பர்ல 2025ல நீங்க பார்த்தா அந்த கேள்வி இருக்காது. ரெண்டாவது டைப்பிங் மிஸ்டேக் ஆகி போட மாட்டேன். 2025 2020ல 7வது 2வது இங்க இருக்கு பாருங்க. 2020 பாஸ் பேப்பர் 2020ல 7ல 2 ஒரு முஸ்லிமின் அன்றாட செயற்பாடுகளில் ஹுக்கூக்குல்லா ஒரு ஹுக்கூகுல் இபாத் ஆகியவை ஒரு பற்றி முஸ்லிமின் விளக்குக. ஒரு முஸ்லிமின் அன்றாட செயற்பாடுகளில் ஹுகூக்குல்லா ஹுகூக்குல் இபாதத் ஆகியவை பற்றி விளக்குக என்றிருக்கு சார். ஓ, தான் 7வது 2வதா? அப்ப அதுல அந்த மிஸ்டேக் உண்டு. அது டைப்பிங் மிஸ்டேக். அதை சேஞ்ச் பண்ணிக்கொள்ளும். அப்ப அதை நான் லாஸ்ட் அந்த கிளாஸ்ல உங்களுக்கு சொன்னேன், கேள்விகள் வரல என்று சொல்லி. 2025க்கு முதல் வரல என்று சொன்னேன். அப்படி இல்லை, 2020ல வந்திருக்கு. ஹுக்கூக்குல்லா ஹுக்கூகுல் இபாதுல கேள்வி வந்திருக்கு. 2020ல கேள்வி வந்திருக்கு. 2020லையும் 2025லையும் வந்திருக்கு. ஏனைய ஆண்டுகள்ல அங்க கேள்வி ஒன்றும் வரல. அவ எம்சிக்யூ என்ன வந்தீங்கன்னு சொல்லி மேல பார்த்துட்டோம். சரியானே? அப்ப அது ஃபினிஷ் பண்ணின பேப்பர். அதுல சின்ன மிஸ்டேக் ஒன்று இருந்து எனக்கு நேத்து உங்களுக்கு கிளாஸ்ல சொல்றதுக்கு மறந்துட்டு, அதனால சொல்லிக்கிறேன். ரைட். அடுத்த விஷயம், ஆஹ், அப்ப நாங்க நேத்து வகுப்புல இஜுமா சம்பந்தமாக பார்த்தோம். பேப்பர் 11வது பேப்பர்ல. ரைட். இதுல இஜுமா சம்பந்தமாக நாங்க ஃபுல்லா பார்த்தோம். ரைட். இஜுமாண்ட என்ன, இஜுமாவுடைய ஆதாரங்கள் விளங்குதா? இஜுமா துணை மூலாதாரங்கள்ல ஒன்றுதான் இஜுமா. 136வது பேஜ் இல்லையா? 136வது பேஜ். துணை மூலாதாரங்கள் ஒன்றுதான் இஜுமா. குர்ஆன் சுன்னாவுக்கு அடுத்த தரத்துல வைத்து நோக்கப்படக்கூடிய ஒரு துணை மூலாதாரம். அதாவது இஜ்தியா செய்து எல்லாரும் ஒரே கருத்துல இருக்கிறாங்க, ஒன்றுபடுறாங்க என்று சொன்னா அதுவே ஒரு துணை மூலாதாரம் தான். என்ற எல்லாரும் ஒரு கருத்துக்கு வராங்க முஜிதஹிதுகள் என்று சொன்னா அது பிழையாரு சான்ஸ் இல்லை. அந்த துணை மூலாதாரம் தான் இஜுமா. அப்ப அதுல நாங்க இஜுமா என்ற என்ன என்று படிச்சோம். இஜுமா சட்டமூலாதாரம் என்றதுக்கு ஆதாரங்கள் இருக்கு, அது படிச்சோம். சுன்ன ஆதாரம், குர்ஆன் வசனம் ஆதாரம். அடுத்த இஜுமாவுடைய நியதிகள் படிச்சோம், 3வது தலைப்பு. அடுத்த 4வது இஜுமாவோட வகைகள் படிச்சோம். அதுல இஜுமா சரீஹ், அதாவது தெளிவான இஜுமா. அடுத்து 2வது இஜுமா சுக்கூத்தி, மௌன நிலையில் பெறப்படக்கூடிய இஜுமா. அடுத்தது 3வது இஜுமா முரக்கப். இது விளங்கப்படுத்தின உங்களுக்கு நான் ஃபுல்லா ஒரு தரம் வாசிக்கணும். இன்னொரு தரம் வாசிச்சு பார்ப்போம் இந்த கிளாஸ்ல. அடுத்தது இஜுமா அக்ஸரியா. ரைட். இவ்வளவு நாங்க பார்த்தது. அடுத்த இஜுமாட பிரிவுகள்ல நாங்க நேத்து படிக்கிற நேரம் ஒரு விஷயத்த நான் சொன்னேன். அது அதாவது என்னன்னா, இதுல பாருங்க, இஜுமாட பிரிவுகள்ல இஜுமா நக்லி, இஜுமா இஜ்திஹாதி என்று 2 பிரிவுகள் காணப்படுது. இஜுமா நக்லி என்பது குர்ஆன் சுன்னா என்பவற்றை அடிப்படையாக கொண்டு உருவாகிற இஜுமா. அதான் சொல்ல இஜுமா நக்லி என்று சொல்லி. உதாரணம், பெண்களுக்கு தங்கம் ஹலாலானது என்ற ஏகோபித்த முடிவை குறிப்பிடலாம். அப்ப இந்த இடத்துல நான் நேத்து உங்களுக்கு சொன்னேன், பெண்களுக்கு தங்கம் ஹலாலானது என்று நேரடியாக ஹதீஸ் வரல என்று சொல்லி. அது மிஸ் ஆகி நான் பிழையா சொல்லிட்டேன். ஹதீஸ் இருக்கு. சரியான, பெண்களுக்கு தங்கம் ஹலால் என்று சொல்லி நேரடியாக ஹதீஸ் இருக்கு. அப்ப ஹதீஸ் இருந்தா நீங்க யோசிங்க,
நேரடியாக ஹதீஸ் வார ஒரு விடயத்துல இஜ்திஹாத் இடம்பெறலாமா? இல்ல. இல்ல சார், இல்ல சார். இல்ல. அப்ப நீங்க யோசிங்க, இங்க ஏன் இஜ்திஹாத் வந்திருக்குன்னு சொன்னா அதுக்கு முரணான, ஒன்றுக்கொன்று முரணான ஹதீஸ்கள் இருக்கு அந்த விஷயத்துல. அதாவது உங்களுக்கு தெரியும், இஜ்திஹாத் இடம்பெறக்கூடிய பகுதி எது மார்க்கத்துல? ஷரியத்தில் இஜ்திஹாத் இடம்பெறக்கூடிய பகுதி 2 பகுதி தான். என்னென்ன சொல்லுங்க அப்போ? பல கருத்துக்களுக்கு இடன்பாடான வசனங்கள், ம். அடுத்தது சட்டம் குறிப்பிடப்படாத பல பிரச்சனைகள். ஓகே. அதாவது ஒன்றுக்கொன்று முரணான வசனங்கள் குர்ஆன் சுன்னால இருக்கு, ஆனா ஒன்றுக்கொன்று முரணான வசனங்கள் மாதிரி இருக்கு, ஒன்றுக்கொன்று முரணாக வந்திருக்கு என்றாலும் அங்கேயும் இஜ்திஹாத் இடம்பெறும். அடுத்தது புதிய பிரச்சனைகள், குர்ஆன்ல சுன்னாவுல நேரடியாக தீர்வு சொல்லப்படாத புதிய பிரச்சனை, இதுலயும் இஜ்திஹாத் இடம்பெறும். அப்ப அதுக்கெல்லாம் நிறைய உதாரணங்கள் நாங்க நேத்து படிச்சோம், ஃபுல்லா விரிவா பார்த்தோம். நேத்து கிளாஸ் கிடைக்காதவங்க கட்டாயம் யூடியூப்ல அதுல வீடியோ இருக்கு, பார்த்துக்கொள்ளும் நேத்து கிளாஸ் வீடியோ. அப்ப அந்த இதுல ஏன் இஜ்திஹாத் இடம்பெற்றின்னு சொன்னா, இந்த இடத்துல தங்கம் ஹலாலானது, இது இஜ்மா அடிப்படையில பெறப்பட்ட தீர்வு. ஆனா தங்கம் ஹராம் என்றதும் ஹதீஸ் இருக்கு பெண்களுக்கு. நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களோ தெரியாது, அந்த சட்டம் கூட அதாவது யாரும் கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க. ஏன்? இஜ்மாவான முடிவு தானே எல்லாருக்கும் தெரியும். இப்ப முடிவு தங்கம் ஹலால், அவ்வளவுதான். ஆனா தங்கம் ஹராம் என்றதும் ஹதீஸ் இருக்கு. ஆனா இப்ப தங்கம் ஹலால் என்றதுக்கும் ஹதீஸ் இருக்கு, தங்கம் ஹராம் என்றதுக்கும் ஹதீஸ் இருக்கு. இப்ப இந்த இடத்துலதான் இஜ்திஹாத் தேவை. ஏன்? ஒன்றுக்கொன்று முரணான சட்ட வசனங்கள் என்று தான் ஹதீஸ்லயோ குர்ஆன்லயோ ஒன்றுக்கொன்று முரணாக வருது. ஹராம் என்றும் வருது, ஹலால் என்றும் வருது. அப்ப ஹராமா ஹலாலா? முரண்பாடு ஒன்று வருமா இல்லையா? பிரச்சனை ஒன்று வருமா இல்லையா? இந்த இடத்துல சொல்றது விளங்குதா? ஓம் சார். சரி. அப்ப இந்த இடத்துல இஜ்திஹாத் தேவை. அதான் சொல்றேன், இஜ்திஹாத் 2 இடங்கள்ல தான் இடம்பெறும். நீங்க யூனிட் 4 இஜ்திஹாத் தலைப்பு தான் ஃபர்ஸ்ட் தலைப்பு, படிச்சிருப்பீர்கள் எல்லாரும். சில வேற இதுகள் வார நேரம் நம்ம படிப்படும், அது வேற இஜ்திஹாத் சம்பந்தமான கேள்விகள் வார நேரம் 2 இடங்கள்ல இஜ்திஹாத் இடம்பெறும். எங்க? சட்ட வசனங்களை இடம்பெறாத புதிய பிரச்சனைகளின் போது அதுக்கு தீர்வு காண்றது இஜ்திஹாத் செய்யணும். அடுத்தது சட்டவசனம் வந்திருக்கு, ஆனா ஒன்றுக்கொண்டு முரணான பல சட்டவசனங்கள் இருக்கு. ஒன்றுக்கொண்டு முரணான சட்டவசனங்கள் பலையோ ஒன்றோ சட்டவசனங்கள் வருது என்று சொன்னா அதிலேயும் இஜ்திஹாத் இடம்பெறணும். எனவே இந்த இடத்துல இஜ்திஹாத் வாரத்துக்குரிய காரணம் இதுதான். ஒன்றுக்கொண்டு முரணான வசனங்கள், சட்ட வசனங்கள், அதாவது ஒன்றுக்கொண்டு முரணான ஹதீஸ் இருக்கு. தங்கம் ஹலாலானது என்றதுக்கும் ஆதாரமாக இருக்கு, தங்கம் ஹராம் என்றதுக்கும் ஆதாரம் இருக்கு. எனவே இதுல சிறந்தது ஒன்றை தெரிவு செய்யணும், இந்த பிரச்சனைக்குரிய தீர்வு முன்வைக்கணும். எனவே ஒட்டுமொத்த இஸ்லாமிய அறிஞர்களுடைய ஏகோபித்த கருத்து, அனைவரும் இஜ்திஹாத் செய்து முன்வச்ச முடிவு என்னன்னு சொன்னால், தங்கம் ஹராம் என்று வந்திருக்கக்கூடிய ஹதீஸ்கள் சில பலவீனமானதாகவும், அதே நேரம் அது மன்சூக் செய்யப்பட்ட ஹதீஸ், அதாவது பழைய புதிய சட்டம் வாரத்துக்கு முன்னர் நாசிக் மன்சூக் என்று குர்ஆனுடைய உலுமுல் குர்ஆன் பாடத்தில் நீங்க படிச்சிப்பீங்க யூனிட் 3ல. நாசிக் மன்சூக் யாபுமேக்கா, அத மாதிரி ஹதீஸ்லயும் நாசிக் மன்சூக் இருக்கு. அப்ப ஆரம்பத்துல நபி அவங்க இதை தடை செஞ்சாங்க, பிறகு அது ஆகமாக்கப்பட்டுட்டு அப்படின்னு சொல்லி. எனவே ஒட்டுமொத்த ஏகோபித்த அறிஞர்களுடைய கருத்து என்னன்னு சொன்னா, பெண்களுக்கு தங்கம் ஹலால். ரைட்? இதுக்கு முரணாக எந்த கருத்தும் இல்லை. இதைத்தான் சொல்றேன் இஜ்மா நக்லி என்று சொல்லி. அப்ப ஏன் இந்த இடத்துல இதை சொன்னேன் என்று சொன்னா, நான் பெண்களுக்கு தங்கம் ஹலாலான என்று ஹதீஸ் வரல என்று நான் உங்களுக்கு சொன்னேன். அது பிழை, சரியானே? எனக்கு சின்ன டவுட் உண்டு. அப்ப கிளாஸ் முடிஞ்சதுக்கு பிறகு நான் அதை செக் பண்ணினேன். அப்படி ஹதீஸ் வராம இல்லையே, ஹதீஸ் கேள்விப்பட்ட மாதிரி ஒரு யாபகம் ஓடிக்கொண்டே மைண்ட்ல. அப்ப உடனடியாக அதை பார்த்தேன். சரியான ஹதீஸ் வந்திருக்கு. அப்ப இஜ்மா இதுல ஏன் இஜ்திஹாத் வந்திருக்கேன்டா, ஒன்றுக்கொண்டு முரணான ஹதீஸ்கள் வந்ததாலதான் இஜ்திஹாத் வந்த. அதனாலதான் இஜ்திஹாத் செய்து அறிஞர்கள் எல்லாரும் முன் வச்ச தீர்வு என்னன்னு சொன்னா, தங்கம் பெண்களுக்கு ஹலால். இதான் இது. அப்ப இஜ்மா நக்லி என்றா உங்களுக்கு என்னன்னு தெரியும், இஜ்மா இஜ்திஹாதி என்றாலும் என்னண்டு அது நேத்து நாங்க படிச்சிட்டோம். சரியானே? அதுல இஜ்மா இஜ்திஹாதில நீங்க நேத்து ஒரு உதாரணம் ஒன்று சொன்னீங்க.
நீங்களும் சொன்னேன், நான் அதை விளங்கப்படுத்தினேன் ஃபுல்லா. உதாரணமாக மஸ்லஹா முர்சலா அடிப்படையில அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஹலீஃபாவாக தெரிவு செய்யப்படுறான். அப்ப அது இஜ்மா இஜ்திஹாதி. அதே மாதிரி மஸ்லஹா முர்சலா அடிப்படையில இந்த அல் குர்ஆன் தொகுப்பு நடந்தது. அப்ப அந்த இடத்துல அது மஸ்லஹா முர்சலா. ஆனா அதை அடிப்படையாக வச்சு இஜ்திஹாத் செய்த அனைத்து அறிஞர்களும் முன் வச்ச தீர்வு இதுதான். அந்த காலத்து அறிஞர்கள், அந்த காலத்து இருந்தவங்க சஹாபாக்கள், எல்லா சஹாபாக்களும் உடன்பட்டாங்க. எனவே அது இஜ்திஹாதின் அடியாக வந்த துணை மூடாதாரங்களுக்கு கூடாக வந்த தீர்வு என்றதால இஜ்மா இஜ்திஹாதி என்று சொல்றோம். குர்ஆன் சுன்னாவிலிருந்து நேரடியாக வந்த என்றதால இதை இஜ்மா நக்லி என்று சொல்றோம். இவ்வளவுதான் அந்த வித்தியாசம். இது விளங்கிட்டான உங்களுக்கு விஷயம்? விளங்கிட்டா? நேத்து ஆம் சார். நேத்து விட்ட மிஸ்டேக் என்ன, அதுல வந்திருக்கிற இது என்னண்டு? ஓகே, ஓம் சார். ரைட். அப்ப நேத்து படிச்சதுதான். எனவே நாங்க திரும்ப அது சம்பந்தமாக பேசிக் கொண்டிருக்க தேவையில்லை. சுருக்கமாக சொல்ல போனா அந்த இஜ்மாட வகைகள்ல தான் கேள்விகள், எம்சிக்யூ கேள்விகள் மாறி மாறி அதிகமாக வருது. ரைட். இஜ்மாட நியதி நாங்க நேத்து படிச்சோம். என்ன இஜ்மாட நியதியில ரைட், முதலாவது கேள்வி நேத்து பார்த்துட்டோம் ஃபுல்லா. முதலாவது கேள்வி பார்த்துட்டோம். ரெண்டாவது கேள்வியும் பார்த்ததுதான் ஃபுல்லா பார்த்து முடிக்கிறேன்னு நினைக்கிறேன். நான் இந்த ரெண்டு தான் பார்த்தோம். ரைட். அப்ப இந்த ரெண்டாவது கேள்வி பார்த்தோம் நாங்க லாஸ்டா 2024 44வது கேள்வி. எக்ஸ்னரல்ல இஜ்மா சரி, இஜ்மாட வகையில் இஜ்மா சரி ஒரு வகை. அப்ப இது இந்த இடத்துல நீங்க பி வரும் என்று சொன்னேன். அதாவது இஜ்மா சரி வந்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி தலைவராக ஏகமானதாக தெரிவு செய்யப்பட்டது. இஜ்மா சரிஹுக்குரிய உதாரணம். அதாவது தெளிவாக உங்களுக்கு தெரியும். இஜ்மா சரிஹ் என்ற என்ன ஒரு ஆள் சொல்லுங்க. சமகாலத்துக்குரிய அறிஞர்கள் காலத்திற்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு பிரச்சனைக்கு தெளிவான முறையில முடிவை முன்வைத்து அது எல்லோராலும் ஏற்றுக்கொள்ள ஏகோபித்து முடிவுக்கு வாரது இஜ்மா சரிஹாங்க. அவ சமகாலத்துல வாழ்ற முஜ்தஹித் எல்லாரும் ஒரே கருத்தை முன் வைப்பாங்க. அதே நேரம் தெளிவாக முன் வைப்பாங்க. வெளிப்படையாக சொல்லால செயலால அங்கீகாரத்தால தெளிவாக முன் வைப்பாங்க. இதான் இஜ்மா சரி. ஒருத்தர் சொல்ல மத்தாக்கள் எல்லாரும் சைலண்டா இருந்தா அது என்ன இஜ்மா? சுக்கூத்தி. இஜ்மா சுக்கூத்தி. ரைட். அப்ப நிறைய பேர் ஒரு கருத்திலையும் கொஞ்சம் பேர் வேறொரு கருத்திலையும் இருந்தா அது என்ன இஜ்மா? அக்ஸரியா. இஜ்மா அக்ஸரியா. இது மூணும் ஒரு வகையான வகைப்படுத்தல். இன்னொன்று இருக்கு இஜ்மா முரக்கப். என்ன அது நாங்க படிச்சோம். ஒரு தீர்வு சமகாலத்துல வாழ்ற அறிஞர்கள் ஒரு தீர்வு ஒரு விடயத்தில் எல்லா அறிஞர்களும் ஒன்றுபடுற நேரம் அதுக்கு எல்லாத்துக்கும் முரணாக ஒருத்தர் புதிய தீர்வு ஒன்றை கொண்டு வர இயலாது. அதான் இஜ்மா முரக்கப். அதாவது தாடியை வளர்க்கிறது என்றதுல எல்லாரும் ஒரே கருத்தான். தாடியை வளர்க்கத்தான் வேணும். அது சுன்னாவா வாஜிபா இதுலதான் கருத்து வேறுபாடு. இப்ப ஒருத்தர் வந்து தாடி வளர்க்கவே தேவையில்லை ஹராம் என்று சொல்லல. அதான் இஜ்மா முரக்கப். ரைட். அதனாலதான் வகை பாருங்க, ஈஸியா ஒரு வார்த்தையில சொல்லி முடிச்சுட்டோம். சில பிள்ளைகளுக்கு இது பெரிய கஷ்டமான பாடம் மாதிரி கொண்டிருப்பாங்க. இவ்வளவுதான் விஷயம். ரைட். அப்ப இதுல இஜ்மா சரிக்கு நாங்க பார்த்த உதாரணம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி தலைவராக ஏகமானதாக தெரிவு செய்யப்பட்டது. அடுத்து வேற உதாரணம் சொல்லுங்க இஜ்மா சரிக்கு. உமர் ஓகே, நீங்க பேசுறது கொஞ்சம் மிஸ்டேக் ஆகுது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்துல குதிரைக்கு சக்காத் வாஜிபாக்கப்பட்டதுன்னு சொல்லி நான் பார்த்தேன். அதே நேரம் இஜ்மாட பிரிவுகள் என்று பார்க்கிற நேரம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சி தலைவராக ஏகமானதாக தெரிவு செய்யப்படுறல் என்ற விஷயம் இஜ்மா இஜ்திஹாதில வருதா இஜ்மா நக்லில வருதா? இஜ்மா இஜ்திஹாதில வருது சார். இஜ்மா இஜ்திஹாதி. ரைட். இஜ்மா இஜ்திஹாதி நாங்க இஜ்மா இஜ்திஹாதில உதாரணத்திலே அது நாங்க பார்த்தோம். என்ன
ஏனைய சட்டமூலாதாரங்களை கொண்டு உருவாகும் இஜ்மா. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கலீஃபாவாக தெரிவு செய்யப்பட்டது. அப்ப இதெல்லாம் நேத்து படிச்ச விஷயம். திரும்ப நான் அதே விஷயத்தை பேசிக்கொண்டிருக்கிறேன். ரைட். அடுத்து நாங்க பார்த்தோம் 4வது இந்த இடத்துல மஸ்லஹா முர்சலா. மஸ்லஹா முர்சலாவுக்கு இதில் எது பொருத்தம் என்றால் நீங்க டி சொன்னேன். அல் குர்ஆன் ஒன்று திரட்டப்பட்டு அது நூலுறுப்படுத்தப்பட்டது மஸ்லஹா முர்சலாவின் அடிப்படையில். சரி, அடுத்தது பார்ப்போம். இதுல ஏனையவைகள் நாங்க படிக்கல, இன்ஷால்லா வேற வேற அந்த பகுதியை படிக்கும்போது விரிவாக படிப்போம். ரெண்டாவது பாருங்க, கியாசுல் அவுலா. கியாசுல் அவுலாவுக்கு எது உதாரணம்? இதுல எது பொருத்தமா வரும்? பெற்றோரை சாட்டையால் அடித்து துன்புறுத்துதல். பெற்றோரை சாட்டையால் அடித்து துன்புறுத்துதல் சார். Right. பெற்றோரை சாட்டையால் அடித்து துன்புறுத்துதல். சி கியாசுல் அவுலா. எனக்கு கியாஸ் பாடமே தெரியா, எனக்கு இது இந்த பாடம் விளக்கமே இல்லை, விளங்குறல்ல என்று சொல்றார்கள். சும்மா சட்லேயோ அல்லது ஹேண்ட் ரைஸ்லேயோ போடுங்க. எனக்கு கியாஸ் பாடம் படிச்சேன்னு ஒன்றுமே விளங்குதில்லை அப்படின்றார்கள். நிறைய பேர் போட்டா முக்கியமான பகுதியை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அதுக்காக சும்மா போடுறல, நீங்க சும்மா போடுங்களேன் பாப்போம் எத்தனை பேருக்கு இந்த பாடம் கியாஸில் அவுலா இந்த கியாஸ் பாடம் எனக்கு விளக்கம் இல்லை, குழப்பம் இருக்கு, நடி விளங்கல்ல அப்படின்றாங்க, படிச்சு விளங்காதாங்க. ரைட், பாருங்க. கியாஸ் என்ற அந்த பாடத்தை நாங்க தனிப்பட்ட ரீதியில அதை பார்ப்போம், கேள்விகள் வார நேரம். அதுல ஒன்றுமே இல்லை, சின்ன ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, கியாஸ் என்று சொன்னா ஒப்பிட்டு பார்த்து தீர்வுக்கு வர, ஒப்பிட்டு பார்த்து முடிவெடுக்கிறது தான் கியாஸ். உதாரணமாக ஐஸ் போதை பொருள் ஹராமா ஹலாலா? ஹராம். ஹராம் சார். ஹராம். ஏன் ஹராம்? ஹதீஸிற்கு போதை தரக்கூடிய ரைட். ஏன் ஹராம் என்று சொன்னா, போதை இருக்கிறது, அதாவது குர்ஆன்ல மதுபானம் ஹராமாக்கப்பட்டிருக்கு, ஹதீஸ் இருக்கு போதை தரக்கூடியது ஹராம். இப்ப ஐஸ் போதை பொருள் ஹராமா ஹலாலா என்ற பிரச்சனை எடுத்து பார்க்கிற நேரம் இதுல போதை இருக்கு, இதுல எதுவும் பிரச்சனைக்குரிய பகுதி இருக்கான்னு பார்த்தா அதை கொண்டு ஏற்கனவே குர்ஆன் ஹதீஸ்ல தீர்வு கூறப்பட்ட விடயத்தோட ஒப்பிட்டு பார்க்கிறேன். இதான் கியாஸ். ஒப்பிட்டு தீர்வுக்கு வரதான் கியாஸ். ஒப்பிட்டு தீர்வுக்கு வர பாருங்க, ஒவ்வொன்றுக்கு இடையில வித்தியாசமே. இஜ்மாண்டா ஒரு பிரச்சனை வர நேரம் எல்லா அறிஞர்களும் ஒரு முடிவுக்கு வராங்கண்டா அதுவே ஒரு துணை மூலாதாரம் தான், அதான் இஜ்மா. கியாஸ் என்ற ஒப்பிட்டு தீர்வுகான்று, மஸ்லஹா முர்சலா சமூக நலன கருத்துல வச்சு தீர்வுகான்று. அப்ப கியாஸ் என்றது ஒப்பிட்டு பார்க்குது. அப்ப ஐஸ் போதை பொருள் சம்பந்தமாக சமூகத்தில் ஒரு பிரச்சனை ஒன்று போய்கொண்டிருக்கு, ரைட், இது இஸ்லாத்துல ஹராமா ஹலாலா ஆய்வு செய்து பார்க்கிற நேரம் இது மனிதன் அடிமைப்படுத்துது, இதுல வேற வேற பல பிரச்சனை எல்லாம் வருது, ரைட். இப்படி நிறைய பிரச்சனை இருக்கு அங்க. அதை எல்லாத்தையும் விட முக்கியமாக பார்க்கும்போது போதை ஏற்படுத்துற தன்மை இருக்கு. எனவே போதை ஏற்படுத்துற தன்மை இருந்ததால அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல மதுபானத்தை ஹராமாக்கி இருக்கிறான், ஹதீஸ்கள்ல போதை தரக்கூடியது ஹராம் என்று டிரெக்டா வந்திருக்கு. எனவே ஒப்பீட்டு அடிப்படையில இப்ப டிரெக்டா குர்ஆனோட ஒப்பிடும் போது போதை தந்தத்தால சாராயம் ஹராம், மதுபானம் ஹராம். எனவே ஐஸ்ல போதை இருக்கு, எனவே இதுவும் ஹராம். இப்படி ஒப்பிட்டு தீர்வு வழங்குறது தான் சொல்ற கியாஸ் என்று சொல்லி. இப்ப புதிய பிரச்சனை தீர்வு வழங்கியாச்சா இல்லையா? ஆம் சார். ரைட். அதே மாதிரி நாய் நக்கிய பாத்திரத்தை 7 முறை கழுவணும், அதுல ஒரு தடவை மண்ணிட்டு கழுவணும், இது நேரடியாக வந்த தீர்வு. இப்ப பன்றி நக்கிய பாத்திரம் இதை எப்படி சுத்தம் செய்யற, ஏன் அதுவும் நஜீஸானது என்று சொல்லி வந்திருக்கு. எனவே இந்த இடத்துல அறிஞர்கள் என்ன செய்யறாங்க, ஒப்பிட்டு பார்க்கிறான். நாயும் பன்றி, நாயை போல ஒரு நஜீஸான ஒன்றுதான் பன்றி. எனவே பன்றி நக்கிய பாத்திரத்தை அதே மாதிரி சுத்தம் செய்யும், 7 முறை கழுவி
ஒரு முறை மண்ணிட்டு கழுவணும் என்று தீர்வு முன்வைக்கிறான். இதான் கியாஸ். சரி, இப்ப கியாஸ் இதெண்டா கியாசுல் அவுலா, கியாசுல் அதுனா, கியாசுல் முசாவி, இப்படி ஒரு சாப்டர் இருக்கு. இது என்ன கேஸ் என்று பார்த்தா இதுவும் சின்ன ஒரு விஷயம்தான். என்ன என்று சொன்னா, பெற்றோரை அடிக்க வேண்டாம் என்று சொல்லி குர்ஆனோ ஹதீஸோ டிரெக்டா சொல்லல. பெற்றோருக்கு அடிக்க வேண்டாம் என்று சொல்லல. ஆனா குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான் பெற்றோரை சி என்று கூட சொல்ல வேணாம். அப்ப குர்ஆன்ல அல்லாஹ் சி என்று சொல்ல வேணாம் நான் சொல்லுகிறான், அடிக்க வேணாம் என்று சொல்லலே. அப்ப அடிக்கலாம், அப்படியா? இல்ல சார், ஒப்பிட்டு பார்ப்பாங்க. ரைட். இப்ப ஒருத்தர் பெற்றோருக்கு சி என்று தான் சொல்ல வேணாம்னு குர்ஆன்ல இருக்கு, நாங்க பெற்றோருக்கு அடிக்கலாம், அது பிரச்சனை இல்லை என்று சொல்றோம். என்ன பிரச்சனைன்னு சொன்னாங்க? அப்ப இது ஒரு புதிய பிரச்சனை தான். பெற்றோருக்கு அடிக்கலாமா இல்லையா? புதிய பிரச்சனை, இஜ்திஹாத். அப்ப இங்க கியாஸ் எப்படி? பெற்றோருக்கு சி என்றே சொல்லிடாதே என்று அல்லாஹ் சொன்னா அடிக்கிற அளவுக்கு போகலாமா? இல்ல சார். ஆ, அதான் விஷயம். பெற்றோருக்கு சி என்றே சொல்லிடாதே என்று குர்ஆன் சொல்லுது, இவர் அடிக்கலாமா என்று அந்த அளவுக்கு யோசிக்கிறார். அப்ப கியாசுல் அவுலா என்ற என்னன்னு சொன்னா, ஏற்கனவே நேரடியாக வந்த விஷயம் இருக்கே, அதை விட புதுசா வார பிரச்சனையில அந்த காரணம் பெருசா இருக்குது. இதான் கியாசுல் அவுலா. ஏற்கனவே வந்தது சி என்று கூட சொல்லிடாத என்றது அசல். அது குர்ஆன்ல ஹதீஸ்ல இருக்கிற விஷயம். குர்ஆன்ல இருக்கிற விஷயம் சி என்று சொல்லிடாத என்று. இதை விட பெருசுதான் அவர் செஞ்ச வேலை. இதுக்கு தான் சொல்ல கியாசுல் அவுலா என்று சொல்லி. அதாவது ஏற்கனவே தீர்வு கூறப்பட்ட பிரச்சனையில் இருக்கக்கூடிய அந்த காரணம், அதுக்கு அரபுல சொல்ற இல்லத்துன்னு சொல்லி, அந்த இல்லத் புதிய அந்த இல்லத்தை விட புதிய பிரச்சனையில் இருக்கிற இல்லத் பெருசா இருக்கிறது. விளங்கிட்டா கியாசுல் அவுலா என்னன்னு சொல்லி? ஓம் சார். இன்னொன்றைக்கு கியாசுல் அதுனா. இல்ல பாருங்க, கியாஸ் ரெண்டாவது பாடம். சரியான இதுல கியாசுடைய அர்க்கான்கள் ரெண்டுக்கு எல்லாம் விரிக்கட்டும் பார்ப்போம். வகைப்பாட்டுல கீழே கியாசுடைய வகைகள்ல பாருங்க. இப்ப கியாசுல் அவுலாண்டா ஃபரு. ஃபரு என்றதுண்டா இதைத்தான் இப்ப நாங்க சொன்னதுதான் ஃபரு. புதிய பிரச்சனை தான் ஃபரு என்று சொல்றோம். ஃபருவுல இருக்கிற இல்லத் அசில்ல இல்லத்தை விட பெருமானத்துல கூடுதலாக இருந்தா அது கியாசுல் அவுலா. பெற்றோருக்கு அடிக்கிறது என்றது குர்ஆன்ல சொல்லப்படுகிற ஷி என்றதை விட பெருசி. அந்த காரணத்துக்கு தான் சொல்ற இல்லத்துன்னு சொல்லி, அந்த பெருமானத்தான் சொல்ற இல்லத். அப்ப இல்லத் பெருசி. ஏற்கனவே இருக்கிறத சொல்ற அசல், தீர்வு கூறப்பட்ட விஷயத்துக்கு அசல் என்று சொல்றேன். புதிய பிரச்சனைக்கு ஃபரு என்று சொல்றேன். அப்ப புதிய பிரச்சனை இங்க வந்த புதிய பிரச்சனை பெற்றோருக்கு அடிக்கிறது. எனவே ஃபரு ஆனது ஏற்கனவே தீர்வு கூறப்பட்ட அசலை விட அதனுடைய இல்லத் பெருசு. அப்ப உதாரணம் இங்கே போட்டி வரும். பெற்றோருக்கு துன்புறுத்தல் செய்வதை தடுத்துள்ள அவர்கள் இருவருக்கும் நீ சி என்று கூறிவிடாதே என்ற வசனத்தில் வார்த்தை ரீதியாக துன்புறுத்தல் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதனை விட அவர்களுக்கு சாட்டையால் அடிப்பது கடுமையானது. ஒரு மூமினை பற்றி நல்லதாகவே எண்ணுதல் வேண்டும் என்ற ஹதீஸிலிருந்து. ரைட், அது அடுத்த உதாரணம் வருது. அவனை பத்தி பேசும்போது நல்லதாக பேசும். விவலைட்டு அவனுக்கு கியாசுல் அவுலா என்னன்னு சொல்லி. ஓம் சார். ரைட், இப்ப அருக்கானுல் கியாஸும் நீங்க படிச்சுட்டு பாருங்க. அருக்கானுல் கியாஸ் என்னண்டா கியாசுடைய அடிப்படைகள். ஒன்றிற்கு அசில். அசில் என்று சொன்னா ஏற்கனவே குர்ஆன்ல சுன்னாவுல இஜ்மா அடிப்படையில தீர்வு சொல்லப்பட்ட பழைய பிரச்சனை, சட்டம் குறிப்பிடப்பட்டிருக்கிற விடயம்.
அதோடான ஒப்பிட்டு பார்க்கணும் புதிய பிரச்சனையோட. எனவே அதைத்தான் அசல் என்று சொல்றேன். அதாவது மதுபானம் ஹராம் என்ற குர்ஆன் வசனம், பெற்றோருக்கு சி என்று கூட கூற இயலாது என்ற வசனம், இப்படி தீர்வு கூறப்பட்ட விஷயங்களுக்கு அசல் என்று சொல்லுவோம். அடுத்து ஃபரு என்று சொன்னா தீர்வு காண வேண்டிய புதிய பிரச்சனை. எக்ஸ் என்ற ஒரு டொஃபி ஒன்று வருது, அதில் பேர் எக்ஸ் என்றே வச்சு கொள்வோமே. இப்ப சமூகத்தில் ஒரு பிரச்சனை ஒன்று வருது, இந்த எக்ஸ் என்ற டொஃபில ஏதோ ஒரு மயக்கம் இருக்காம, ஏதோ ஒரு இது ஒரு மாற்றத்துடல் உண்டு பண்ணுது. அப்ப இது ஹராமா ஹலாலா என்று சொல்லி சமூகத்தில் ஒரு சந்தேகம் ஒன்று கிளம்ப ஆரம்பிக்கும். உடனடியாக சட்ட அறிஞர்கள் இஜ்திஹாத் ஃபீல்ட்ல இறங்குறாங்க, இந்த டொஃபிய எடுக்கிறாங்க, ஆய்வு செய்யறாங்க. ஆய்வு செய்து பார்க்கிற நேரம் அப்ப அது ஒரு புதிய பிரச்சனை சமூகத்தில். இந்த எக்ஸ் என்ற டொஃபி ஹலாலா ஹராம். இல்லத்துன்னு சொன்னா காரணம் பொதுத்தன்மை, ஒப்பிடுற நேரம் பெற்றோருக்கு நோவினை ஏற்படுத்தல் என்ற ரீசனுக்காகத்தான் சி என்று சொல்லாத என்று சொல்லி இங்க இவன் அடிக்கிறான். அப்ப அதை விட பெரிய ரீசன் இது. அப்ப காரணம் அதை விட பெரிய அறிக்கை, அதான் இல்லத் என்று சொல்ற. காரணம் பொதுத்தன்மை, கடைசியில் இதெல்லாம் பார்த்து சட்டம் வரும், ஹுக்கும். எனவே பெற்றோருக்கு அடிக்கிறது என்றது பெற்றோருக்கு சி என்று சொல்லத்தை விட பெருசி. எனவே கியாசுல் அவுலா இது, சி என்று சொல்ல அடிக்கவே இல்லாது, தடை ஹராம் தான் தீர்வு. ரைட். இப்ப இன்னொரு உதாரணம் பார்ப்போமே. எக்ஸ் என்ற ஒரு டொஃபி வந்திருக்கு, இது இப்ப பெரிய அளவுல நல்லா பிசினஸ் போய்கொண்டிருக்கின்ற வைப்போமே. ஒரு டொஃபி, இது ஒரு புதிய பிரச்சனை, சரியானே. இப்ப இது ஹலாலா ஹராமா சந்தேகம் எழும்புது. உடனடியாக ஆய்வு செய்து பார்க்கிறாங்க, இதுல போதை இருக்கி, ஆனா பெருசல்ல, கொஞ்சம் அளவுல தான் இருக்கி. போதை ஒன்று இருக்கி, பெருசல்ல, கொஞ்சமா இருக்கி. அப்ப அசலோட ஒப்பிட்டு பார்த்தாச்சு. இல்லத் ரெண்டிலையும் உண்டு. என்ன இல்லத்? என்ன போதை. போதை, ரெண்டிலையும் போதை. போதை. ரைட். எனவே ஹுக்கும் ஹுக்கும் ஹராம். தெளிவாங்கினரிக்கும் ஹராம். ரைட். அப்ப மதுபானம், இது ரெண்டிலையும் அசல் அது பருவது. எக்ஸ் என்ற டொஃபியா மதுபானமா? மதுபானம். அசில் வந்து மதுபானம், பரு வந்து எக்ஸ் என்ற டொஃபி. ரைட். அசல் இது சம்பந்தம் தீர்வு வந்திருக்கு, இது ஹராம் என்று தீர்வு வந்திருக்கு. இந்த பிரச்சனை பழைய பிரச்சனை, அசல் குர்ஆன்ல வந்திருக்கு. எக்ஸ் என்ற டொஃபி புதிய பிரச்சனை, எனவே அதுக்கு ஃபர்உ என்று சொல்லுவோம். ரைட். இப்ப இது ரெண்டையும் எடுத்து ஆய்வு செய்யறாங்க. இதுல வார ஒரு தன்மை இதுல வாது இது. எனவே இல்லத் ரெண்டுக்கும் இடையில இருக்கிற இல்லத் என்ன? மது. மது போதை. போதை. போதை கொஞ்சமோ குறையோ எப்படியோ போதை இருக்கு. எனவே இல்லத்துல ரெண்டும் ஒன்று பட்டுச்சு. அடுத்தது நாங்க அடுத்த அர்கான் கியாஸ், அர்கான் கியாஸ்ல வாரது ஹுக்கும். அப்ப ஹுக்கும் என்ன வரும்? ஹராம். ஹராம். எல்லாருக்கும் விளங்கிட்ட? விளங்கிட்டா விளங்கலையா? விளங்கலாட்டி கேளும். திரும்ப சொல்றீங்களா? இது சமூகத்துல திடீரென ஒரு புதிய பிரச்சனை ஒன்று கிளம்போது, என்ன பிரச்சனைன்னு பார்த்தா எக்ஸ் என்ற ஒரு டொஃபி வந்திருக்காம், அதுல ஏதோ போதை இருக்காம், அப்படியாம் இப்படியாம், இது ஹராமா ஹலாலான்னு சிக்கல் ஒன்று உருவாகும். உடனடியாக முஜிதாஹிதுகள் இதை கேள்விப்பட்டு இதுக்குரிய தீர்வு எடுக்கணும். ரைட். இஸ்லாமிய அறிஞர்கள், அதாவது இஸ்லாமிய அடிப்படையில் முஸ்லிம்களுக்கு வழிகாட்டல் செய்யணும். எனவே இது புதிய பிரச்சனை அல்லையா? இந்த எக்ஸ் என்ற ஒரு டொஃபி புதிய பிரச்சனை. புதிய பிரச்சனை. இந்த புதிய பிரச்சனைக்கு அரபுல சொல்ற கியாசின் அடிப்படையில் ஆய்வு செய்யற நேரம் அதுக்குரிய அந்த டேம் வேர்ட் ஃபர்உ. ஃபர்உ என்றா புதிய பிரச்சனை,
சரியா? அதான் நேரடியாக மேல சொல்லி பாருங்க. ஃபர்வுண்டா புதிய பிரச்சனை. சரியானே? இப்ப இப்ப இதை ஆய்வு செய்யற நேரம், ஒரு தீர்வு எடுக்கணும்னா ஆய்வு செஞ்சு பார்க்கிறான். ஆய்வு செய்யற நேரம் மதுபானத்தில் இருக்கிற ஒரு தன்மை ஒன்று இருக்கு. அப்ப மதுபானம் குறித்து ஏற்கனவே குர்ஆன்ல ஹதீஸ்ல பேசப்பட்டிருக்கு. இது ஒரு பழைய பிரச்சனை இல்லையா? தீர்வு சொல்லப்பட்டு ஓம் சார். பழைய பிரச்சனை சார். பழைய பழைய பிரச்சனை. பிரச்சனை. பழைய பிரச்சனை. ஏன் பழைய பிரச்சனை என்ன? மதுபானம் குறித்து என்ன சொல்லி இஸ்லாம்? போதை தரக்கூடிய ஒவ்வொன்றும் வராமல் ஹராம். அதாவது மதுபானம் ஹராமாக்கப்பட்டு, ஏனென்றால் அது போதை தரக்கூடியது. எனவே அது முடிஞ்ச பிரச்சனை, அது ஹராம். என்னங்களுக்கு தெரியும். இந்த பழைய பிரச்சனைக்கு அரபுல சொல்ற அந்த டேம் வேர்ட், கியாசின் அடிப்படையில் ஆய்வு செய்யும் போது யூஸ் பண்ற டேம் வேர்ட் அசில். அறிஞர்கள் வச்சுக்கிற பேர் அதுக்கு அசில், முடிஞ்ச பிரச்சனை. இது ரெண்டிலையும் ஒரு பொதுத்தன்மை ஒன்று வருது. இதை ஏன் ஹராமாக்கப்பட்டுச்சோ அதே பொதுத்தன்மை, அதே காரணம் இதுலயும் இருக்கு. என்ன? எக்ஸென்ட்ரோடோபி ஆய்வு செஞ்சு பார்க்கிறாங்க. இது சாப்பிட்ட உடனே சாராயத்திர லெவலுக்கு இல்ல, இருந்தாலும் ஒரு ஜாதி மயக்கமும் போதையும் கொண்டு வருது. எனவே ரெண்டும் காரணத்துல பொதுவான தன்மை கொண்டிருக்க இல்லையா? பொதுத்தன்மையில இணையது சார். சரி, ரெண்டுக்கும் இடையில இருக்கிற பொதுத்தன்மை என்ன? போதை. போதை. இந்த பொதுத்தன்மை, இந்த காரணத்துக்கு அரபுல சொல்ற இல்லத் என்று சொல்லி. எனவே இல்லத் போதை. எனவே இந்த டொஃபி ஹலால் என்று வருமா தீர்வு? ஹராம் என்று வரும். ரைட். தீர்வு அதுதான் ஹுக்கும். ஹராம் என்று சொல்லி. அப்ப இந்த ஹராம் என்று ஒரு தீர்வு ஒன்று முன்வைப்பமே, அதுக்கு சொல்ற ஹுக்கும். ஹுக்கும் என்றா தீர்வு, சட்டம், ஹராம். இப்ப விளங்கிட்டா உங்களுக்கு? ஓ சார். மத்தாக்கள் எல்லாரும் சொல்லுங்க. விளங்கிட்டா விளங்க இல்லையா? ஓம் சார். விளங்கிடு. விளங்கிட்டு. ரைட். இப்ப பாப்போம். நாங்க இப்ப படிச்சோம் கியாசுல் அவுலா படிச்சோம். கியாசுல் அவுலாண்ட என்ன? இல்லத் ஃபரூலைக்கிற இல்லத் பெருசா, அசில்லைக்கிற இல்லத் பெருசா? கியாசுல் அவுலாண்டா பரவாயில்லை. பரவுல இருக்கிற இல்ல பெருசாகி. ஃபரூலைக்கிற இல்லத் பெருமானத்துல கூடியிருக்கும். அசில்ல இருக்கிற இல்லத், அதுதான் உதாரணம் நாங்க படிச்சோம். பெற்றோரை அடிக்கிறது, பெற்றோருக்கு அடிக்கிறது. சீயண்டே சொல்லாத என்று குர்ஆன் வசனம் வந்திருக்கு. அது பழைய பிரச்சனை, அது அசில். சீயண்டே சொல்லாதுன்னு வந்திருக்கு. ஏன்? அது நோவினை ஏற்படுத்தும். அங்க இருக்கிற அந்த இல்லத்து இருக்கிற நோவினை ஏற்படுத்துறது, அடிக்கிறதால அதை விட நோவினைக்கு பெற்றோர்களுக்கு. எனவே அது ஃபரூல கூட, அதனால கியாசுல் அவுலா என்று சொன்னோம். இப்ப இங்க பாருங்க, உதாரணத்துக்கு எடுத்து மதுபானத்தை அருந்துறதால ஒரு மனிதனுக்கு அவனுக்கு மதிமயக்கம் வருது 60% என்று வச்சுக்கொள்ளும். சும்மா உதாரணமாக 60% வருது என்று வைப்போம். இந்த டொஃபியை சாப்பிட்றதால ஒருத்தனுக்கு சும்மா ஒரு 10% தான் மயக்கம் கொண்டு வருது. 10% தான் மயக்கம் கொண்டு வருது என்று வச்சுக்கொள்ளும். இப்ப சொல்லுங்க, இதுல அசில்லையா இல்லத் பெருசு, ஃபரூலையா இல்லத் பெருசு? அசுல். அசில் சார். அசில்ல. அசில்ல இல்லத் பெருசு. சரி, இன்னொருக்கு அந்த கேள்வியை கேளுங்களே. இப்ப இந்த எக்ஸென்ட்ரோடோபியை நாங்க ஏன் ஹராம் ஆக்கினோம்? அது என்ற போதை இல்ல இருக்கிறது. போதை இருக்கு, மதுபானத்தில் இருக்கிற போதை என்ற பண்பு இருக்கு. அதனாலதானே ஹராம். இப்ப நான் உதாரணத்துக்கு சொல்றேன், மதுபானத்தை குடிக்கிறதால, ஏன் சாராயத்தை ஒருத்தன் தூக்கி பெரிய ஒரு டம்ளரை பெரிய ஒரு பொட்டில் அப்படியே குடிக்கிறான், குடிச்சு விட்டு ஆடி திரிவான். இப்ப நாங்கெல்லாம். அப்ப சும்மா உதாரணத்துக்கு சொல்லுவேன், 60% அவன் மதிமயக்கத்தில் இருக்கிறான். என்ன நடக்கேண்டே விளங்க இல்லை.
இப்ப அத மாதிரி இந்த டொஃபியை திண்டவன் ஆடி திரிவானா? இல்ல சார். இல்ல இல்ல. சார். இல்ல. அப்ப இதால ஏற்படுற போது ஒரு 10% என்று வச்சுக்கொள்ளும். சரியா? 10% ஒரு போதை ஒன்று ஏற்படுது என்று வச்சுக்கொள்ளும். இப்ப சொல்லுங்க, இதுல அசில் எது ஃபரு எது? அசில் வந்து டொஃபியால வருது. ம். ஃபரு வந்து டொஃபியால. வருதல. அசில் மதுபானம் என்ற அந்த பிரச்சனை, ஃபரு இந்த டொஃபி எக்ஸ் என்ற டொஃபி. ஃபரு வந்து ரைட். சோஃபி. இந்த 10% 60% தான் என்னன்னு சொல்லுவோம்? இல்லத், அந்த பொதுத்தன்மை, அந்த காரணம், அந்த போதை என்று இதைத்தானே சொல்றோம். ஓ சார். இதானே இல்லத், அந்த போதை ஏற்படுது. எத்தனை வீதமோ எப்படியோ போதை இருந்தா அது ஹராம் தான். அப்ப இதுல இது ரெண்டுலயும் இல்லத் எதுல பெருசாரிக்க? அசில்ல பெருசாரிக்க, ஃபருவுல பெருசாரிக்க? அசில்ல. அசில்ல தான். அசில்ல பெருசாரிக்கு. இதான் அசில் மதுபானது அதெல்லாம் பெருசாரிக்கு. ஏன் இப்ப சொல்லுங்க, ஃபருவுல இல்லத் குறைய அசில்ல இல்லத் பெருசி என்று சொன்னா இப்படியான வகை கியாசுக்கு ஒரு பேர் இருக்கு. இது ஒரு வகை கியாசுல. என்ன என்ன கியாஸ்? அவுலா. அதுனா. ரைட் ரைட். விளங்கிக் கொள்ளுங்க. அவுலா என்று சொன்னால் அவுலா என்ற எப்படி இருக்கும் என்றா அசில் ஃபரு. லேசா விளங்குறதுன்னு சொல்றோம். அவுலா என்றா ஃபரு பெருசி, அசில் சின்னது. விளங்கிட்டது? ஓம் சார். இந்த அடையாளம் போட்டது விளங்கிட்டா? ஃபரு பெருசி, அசில் சின்னது. மெட்ஸ்ல யூஸ் பண்ற இந்த குறியீடு. ஓம் சார். என்ன ஒரு ஆள் தானோ ஒன்று சொல்லுதோ? விலங்கல்லாட்டி கேளுங்க, பிரச்சனை. விலங்கல்லாட்டி கேட்டுக்கொள்ளும். எங்க நோக்கம் பாடத்தை ஸ்பீடா கொண்டு வர, பேப்பர் முடிக்கிறது இல்லை, படிக்கிறது நல்லா விளங்கணும். அது பூரா மிச்ச விஷயம். அடுத்தது அப்ப இது அவுலா. இப்ப படிச்சோன்னாங்க புதிய பிரச்சனை, அதுல பெருசா கொஞ்சம் குறைவா இருந்துச்சு, பருவுல குறைவா இருந்துச்சு, இதுல கூடுதலா இருந்துச்சு. அப்ப பாருங்க, அசில் பரு, அசில் பழைய பிரச்சனை, பரு புதிய பிரச்சனை. எக்ஸன்ட்ரோ டொஃபில 10% தான் போதை இருந்துச்சு. ஆனா அல் குர்ஆன் ஹராமாக்கி அந்த மதுபானத்தில் 60% போதை. சும்மா உதாரணத்துக்கு நான் சொல்றேன், 60% போதை. அப்ப இது அசில் பெருசா பருவு பெருசா? இதுல இப்ப நான் பார்த்த உதாரணத்துல அசில் பெருசு பரவு சின்னது. அசில் பெருசு பருவு சின்னது. அப்ப இந்த வகை கியாசுக்கு சொல்றது கியாசுல் அத்னா. கியாசுல் அத்னா. இதுக்கு உதாரணம் பெற்றோர் விஷயம். இதுக்கு உதாரணம் இதுல நாங்க நோட்ஸ்ல எழுதி தெளிவோம் என்றது உங்களுக்கு விளங்குறதுக்காக நான் சொன்னது. இதே மாதிரி இன்னொரு வகை ஒன்று இருக்கு, முசாவி என்று சொல்றேன். கியாசுல் முசாவி. முசாவி. கியாசுல் முசாவி என்று சொன்னா முசாவி அசிலும் இருக்கும் ஃபருவும் இருக்கும், ரெண்டும் சமன். சமன்ல இருக்கும். ரெண்டும் சமன். இப்படி இருந்தா முசாவி என்று சொல்லுவோம். உதாரணமாக இவன் சாப்பிட்டு டொஃபி சின்னதுதான், ஆனா சரி இந்த டொஃபி விடுவோமே, ஏன் இப்ப வை என்ற ஒரு டொஃபி, இந்த டொஃபி அதை விட கொஞ்சம் டேஞ்சரான டொஃபி. இதுலயும் 60% போதை வருது. ஒருத்தன் சாராயம் குடிச்சா எப்படி ஆடித்திரிவானோ அதே மாதிரி ஆடித்திடுறான் இந்த டொஃபியை தின்றவன். ரெண்டுலையும் இல்லத் சமனா இருக்கா இல்லையா? இதுலேயும் 60% போதை, இதுலேயும் 60% போதை. எனவே போதை என்றுதான் இங்க இல்லத். ரெண்டிலேயும் அந்த இல்லத் பெருமானம் சமனாக இருக்கு.
எனவே பாருங்க, அசில்ல அதே பெருமானம் ஃபருவுலையும் இருக்கு, ஃபருட அதே பெருமானம் அசில்லையும் இருக்கு. எனவே அசிலும் ஃபருவும் சமனாக இருக்கு. இப்படி சமனாக இருக்குமாக இருந்தால் அதுக்கு சொல்லுவோம் கியாசுல் முசாவி. இவ்வளவுதான் கியாசுடைய வகை. இதில் இருக்கிற இவ்வளவுதான் கியாசுடைய அர்க்கான்கள். இவ்வளவுதான் நீங்க பெரிய கட்டுரையா போட்டு வச்சு விளையிட்டா பாடம். ஓ இதுல விளங்காம இருந்தா சொல்லுங்க. யாருக்கும் விளங்காம இருந்தா எது விலங்கல், எந்த பகுதி விலங்கல் என்று சொல்லுங்க. ரைட். அப்ப எல்லாருக்கும் விளையிட்டு. அப்ப நல்லா பாருங்க, திரும்ப ஒரு தடவை சொல்லி போறேன். இப்ப படிச்சு முடிச்சிட்டோம். சரி, இதுக்குள்ள கீழே பந்தில சில விளக்கங்கள் போட்டிக்கிறாங்க. அதை நீங்க சுயமா படிக்கிற டைம்ல கொஞ்சம் பாருங்க. அர்கானுல் கியாசுடைய பாடத்துல கியாஸ் 4 அடிப்படைகளை கொண்டிருக்கும். ஒன்று அசில். அசிலண்டா ஏற்கனவே இஸ்லாமிய சட்ட மூலாதாரங்களால தெளிவாக சட்டம் குறிப்பிடப்பட்ட விடயம் அசில். வட்டி என்றா அது ஹராம், இது அசில் என்ற தெளிவான ஆதாரம் இருக்கு. பிறர குறைய பேசுறது ஹராம், பிறர நோவினை செய்யறது தடை செய்யப்பட்டு, இப்படியான சில அசில் இருக்கு. குர்ஆன் ஹதீஸில் நேரடியாக வந்திருக்கு அல்லது இஜ்மால வந்திருக்கு. இதை சொல்ற அசில் என்று சொல்லி. ரெண்டாவது ஃபர்வு. ஃபர்வு என்றா புதிய பிரச்சனை, தீர்வு காண வேண்டிய புதிய பிரச்சனையாக இருக்கும். புதிய பிரச்சனை ஏற்கனவே அந்த பிரச்சனை தீர்வு சொன்னப்பட்ட பிரச்சனையாக இருக்கக்கூடாது. குர்ஆன்ல ஹதீஸ்ல அப்படி தீர்வு சொல்லப்பட்ட அது அசிலுக்குள்ள வந்துடும், ஃபர்வு என்று சொல்ல மாட்டோம். அடுத்தது இல்லத். இல்லத்தண்டா காரணம், பொதுத்தன்மை. அப்ப அந்த எக்ஸென்டோவி ஏன் ஹராமாகப்பட்டுச்சுன்னா அதுல இல்லத்தை தான் நாங்க பார்க்கிறோம், இல்லத்தை தான் பார்ப்பாங்க. பொதுத்தன்மை அத காரணம், அதுல வந்திருக்கிற என்ன காரணம் இதுல இருக்கு, அதுக்கும் இதுக்கும் என்ன பொதுத்தன்மை இருக்கு, ரெண்டுலையும் போதை இருக்கு, எனவே ரெண்டும் ஹராம். அப்ப இல்லத் என்று தான் பொதுத்தன்மை அல்லது காரணம். அடுத்தது 4வது ஹுக்கும், சட்டம். கடைசியில முன்வைக்கிற தீர்வு. குர்ஆன் சுன்னா இஜ்மா என்னும் சட்ட மூலாதாரங்களாக பெற்றுக்கொள்ளப்பட்ட சட்டங்கள் தான் ஹுக்கும். அப்ப அங்க சொல்லப்பட்ட சட்டத்தை அப்படியே இதுக்கு கொண்டு வந்து அப்ளை பண்றது. மதுபானம் ஹராம், எனவே இந்த எக்ஸென்டோவியும் ஹராம். ஏன்டா இல்லத் ரெண்டுலையும் ஈக்கி, பொதுவானதா ஈக்கி. இதான் அர்கானுல் கியாஸ். அர்கானுல் கியாஸ் என்ன சொல்லுங்க அப்போ, நோட்ஸ் பார்க்காம படிச்சதை சொல்லுங்க. அசல் ஃபரா இல்லத் ஹுக்கும். ரைட். ஒரு ஆள் சொல்லுங்க, அசல் என்ன? அசில் சொன்னா தெளிவான குர்ஆன்ல வந்து இருக்கக்கூடிய தெளிவாக இருக்கும் சட்டங்கள். ரைட். குர்ஆன்லயோ அல்லது சுன்னாவுல சுன்னாவுல அல்லது இஜ்மா இஜ்மா. துணை மூலாதாரங்கள்ல. ரைட். துணை மூலாதாரங்கள்ல இல்ல, இஜ்மாவுல. குர்ஆன் சுன்னா இஜ்மாவுல தீர்வு கூறப்பட்ட பழைய பிரச்சனையாக இருக்கு, அதுக்கு தான் அசல்னு சொல்றேன். ரைட். இப்ப வேறொரு ஆள் சொல்லுங்க, ஃபர்வு என்ன? தீர்வு காண வேண்டிய புதிய பிரச்சனை சார். ரைட். இன்னொரு ஆள் சொல்லுங்க. அடுத்து என்ன? அசல் ஃபர்வு. இல்லத் என்ன? பழைய பொதுத்தன்மை, பிரச்சனைக்கும் புதிய பிரச்சனைக்கும் இருக்கக்கூடிய அந்த காரணம் பொதுத்தன்மை. ரைட். வேறொரு ஆள் தீர்வு. ரைட். ஹுக்கும் என்ன? சட்டம். சட்டம், அந்த வந்த புதிய பிரச்சனைக்கு கொடுக்க வேண்டிய அந்த தீர்வு. ரைட். அடுத்தது கியாசுடைய வகைகளை பாருங்க. இப்ப கியாசை எப்படி வகைப்படுத்தணும்னா இல்லத்திர பெருமானத்தை வச்சுதான். அது உங்களுக்கு விளங்கிட்டு. இப்ப ஏன் அந்த இல்லத்திர பெருமானத்தை வச்சுதான் வகைப்படுத்தினோம். எப்படி? அந்த இல்லத் அசில்ல சின்னதாய்க்கு ஃபருவுல பெருசாய்க்கு, இல்லத் அசில்ல சின்னதாய் அசில்ல பெருசாய்க்கு ஃபருவுல சின்னதாய்க்கு, இல்லத் ரெண்டுலையும் சமனாய்க்கு. இல்லத்தை வச்சுதானே வகைப்படுத்திக்கிறோம். அப்ப இல்லையாமா? ஓம் சார். என்ன குழப்புதா? இல்ல சார். ரைட். இல்லத்தை வச்சுதான் என்ன செஞ்சிடும், வகைப்படுத்திக்கிறோம். எக்ஸ் என்ற டோபி மதுபானம், Y என்ற டோபி மதுபானம்.
அப்ப இல்லத் ரெண்டிலையும் சமனாய்ந்தா முசாவி, ரெண்டிலையும் ஒன்று பெருசாய்ந்தா அவுலா, இந்த அசல் ஃபரு பெருசாய்ந்தா அசல் பெருசாய்ந்தா அதுனா. அப்ப அதே விஷயத்தான் நீங்க சொல்லி அப்ப இல்லத்திர பெருமானத்தை வச்சு பிரிச்சோம். கியாசுல் அவுலா என்று சொன்னா ஃபருல காணப்படுற இல்லத் அசில்ல இல்லத்தை விட பெருமானத்துல கூடுதலாக இருக்கிறது. உதாரணமா பெற்றோரை துன்புறுத்துறது, அவர்கள் இருவருக்கும் சி என்று கூறுறாதே என்று குர்ஆன்ல இருக்கு. ஆனா இவன் செய்யற வேலை இல்லத் அதை விட பெருசி. பெற்றோருக்கு சி என்று போட்டு போனா மனதளவுல கொஞ்சம் ஒரு நோயின் ஏற்பாட்டு போட்டு அது மறந்து போய் அது விடுபற்றும். பெற்றோருக்கு அடிச்சாருன்னு சொன்னா உள்ளத்திலேயும் அது நோவினை ஏற்படுத்தும், பெற்றோருக்கும் உடல் அளவுலையும் நோவினை ஏற்படுத்தும். அதை விட இதில் தாக்கம் பெருசி. எனவே இது இல்லத் பெருசி. எனவே புதிய பிரச்சனையில் இருக்கிற இல்லத் பழைய பிரச்சனையை விட அசிலை விட ஃபருவில் இருக்கிற இல்லத் பெருசி. எனவே இது கியாசுல் அவுலா. இது முதலாவது வகை. அடுத்து இரண்டாவது வகை கியாசுல் முசாவி. கியாசுல் முசாவி என்ற என்ன, அதுக்கு இங்க போட்டிக்கு உதாரணத்தை பாருங்க. சமமான பெருமானம் ரெண்டிலையும் அசில் இல்லத் ரெண்டும் சமன். நாய் எப்படி நஜீஸோ அதே மாதிரி பன்றியும் நஜீஸ். நாய் நக்கிய பாத்திரத்தை 7 முறை கழுவணும் என்று சொல்லி ஹதீஸ்ல டிரெக்டா வந்து. ஆனா பன்றி நக்கிய பாத்திரத்தையும் 7 முறை கழுவணும் என்று டிரெக்டா இல்லை. ஆனால் பன்றி அதே அளவுக்கு நஜீஸ் என்ற விடயம் சுட்டி காட்டப்பட்டு. எனவே பன்றி நக்கிய பாத்திரத்தையும் 7 முறை கழுவணும் என்று சொல்லி தீர்வு முன்வைக்கப்பட்டு. எதன் அடிப்படையில்? கியாசின் அடிப்படையில். ஏன்னா அதே மாதிரி ஒரு நஜீஸ் தான் இது. அப்ப இங்க சொல்லுங்க பாப்போம், இங்க அசில் அது இதுக்குள்ள இருக்கிற விஷயத்துல அசில் அது நாய் நக்கிய நாய் நக்கிய பாத்திரம் அசில், பன்றி நக்கிய வந்து ஃபரு. பருவு இல்லத் 7 முறை கழுவுறது இல்ல. நஜீஸ் இல்லத் நஜீஸ் ஹுக்கும் 7 முறை கழுவணும். இல்லத் நஜீஸ் என்றது அங்கேயும் நஜீஸ் இங்கேயும் நஜீஸ். அளவு பார்த்தா ரெண்டும் சேம், ரெண்டும் சேம். எனவே சமமான இல்லத்வாரத்தால தான் இதுக்கு கியாசுல் முசாவி என்று சொல்றோம். அப்ப இது கியாசுல் முசாவி அடிப்படையில தீர்வு முன்வைக்கப்படுது. பன்றி நக்கிய பாத்திரத்தை 7 முறை கழுவணும் ஹுக்கும் சட்டம் வந்துட்டு. விளையிட்டா கியாசுல் முசாவி என்னன்னு சொல்லி? அடுத்தது கியாசுல் அதினா. கியாசுல் அதினா என்று சொன்னா அசிலை விடவும் ஃபருவில் உள்ள இல்லத்தின் பெருமானம் குறைவு. அதாவது ஃபருவுல இருக்கிறது குறைய என்றா என்ன, புதிய பிரச்சனையில் இருக்கிற இல்லத் குறைவு. உதாரணம், போதை ஏற்படுத்தல் என்பது மதுசாரம் தடுக்கப்பட்டதற்கான காரணமாகும். சில மதுசாரங்களின் போதையின் வீதம் குறைவாக இருப்பினும் அதற்கு ஹராம் என்றே சட்டம் வழங்கப்படுதல் வேண்டும். இப்போ ஒரு சோடா ஒன்று இருக்கு, புதுசா ஒரு ட்ரிங்க் ஐட்டம் ஒன்று வந்திருக்கு. இவர் வாங்கி குடிச்சா சாராயம் குடிச்ச மாதிரி இல்லை, ஆனா கொஞ்சம் போதை ஒன்று அதில் இருக்கின்ற, அதுவும் ஹராம் தான். எனவே சந்தேகமாய்க்கின்ற சும்மா கண்டதெல்லாம் வாங்கி குடிக்கிறல்ல. ஏன்? அதுவும் ஹராம், இதுவும் ஹராம். அப்ப இங்கே ஏன் இது கியாசுல் அதினாவுக்குள்ள வந்துச்சு என்று சொன்னால், மதுசாரம் அசில்ல இருக்கிறத விட ஃபருவுல இருக்கிற பெருமானம் கொஞ்சம் குறைய. ரைட். இப்ப இதுல ஏற்கனவே சொன்ன 2 பேரும் இல்லாம மத்தாக்கள் சொல்லுங்க ஆபம். இந்த கியாசுல் அதினாவுக்குள்ள வந்திருக்கிற இந்த பிரச்சனையில ஃபரு எது? ஃபரு மதுசாரம் என்ற ஒரு விஷயம் உண்டிக்கு தற்கால, அதாவது இப்ப வர மதுசாரங்கள் அடுத்து ஆல்ரெடி சரி, இதுல எல்லாத்தையும் மதுசாரம் என்ன போட்டு வச்சுக்கிறான். சரி, இப்ப நீங்க இது தற்கால மதுசாரம் என்றிடுவோம். இது குர்ஆன் ஹதீஸ்ல தடை செய்யப்பட்ட மதுசாரம், தடுக்கப்பட்ட மதுசாரம். ரைட். இப்ப சொல்லுங்க, இதுல ஃபரு எது? தற்கால மதுசாரம். ரைட். அசல் அசல் பழைய மதுசாரம். ரைட். இப்ப இல்லத் என்ன ரெண்டுலையும்? போதை. ரைட். போதை தான் இல்லத். எனவே ஹுக்கும் என்ன? ஹராமாக்கப்பட்டி. அவ குர்ஆன்ல தடுக்கப்பட்ட மதுசாரம் அதில் இருக்கிற இல்லத் பெரிசா, இந்த சாதாரண மதுசாரங்கள்ல இருக்கிற இல்லத் பெரிசா? குர்ஆனில் தடுக்கப்பட்ட மதுசாரம். எனவே அசில்ல இல்லத் பெரிசி, ஃபருட இல்லத் சாரி அசில்
சரி சரி. ஃபருவில் இருக்கிற இல்லத் பெருசி, அசில்ல இருக்கிற இல்லத் அசில்ல பெருசி, ஃபருவில் இருக்கிற சிறுசி. சின்னது. எனவே கியாசுல் அதுனா. அதான் இங்க சொல்லி அசிலை விட ஃபருவில் இல்லத் பெருமானம் குறைவாக இருக்கு. இப்ப விளையிட்ட உங்களுக்கு கியாஸ். ஓ சார். அப்ப கியாஸ்ண்டா என்னன்றது நாங்க மேலுக்கு வாசிக்கல, ஆனா விஷயத்த சொல்லிட்டேன் உங்களுக்கு ஈஸியா. ஏற்கனவே இருக்கிற பிரச்சனை, வந்த புதிய பிரச்சனைக்குரிய தீர்ப்பை எடுக்கிறதுக்காக ஏற்கனவே இருக்கிற பழைய பிரச்சனை, தீர்வு சொல்லப்பட்ட பிரச்சனை ஒப்பிட்டு தீர்வுக்கு வர இதான் கியாஸ். சரியானே? அடுத்து கியாசுடைய அர்க்கான்கள் படிச்சிட்டோம். 4 அர்க்கான்கள், அதாவது அடிப்படைன்னு சொல்லுவோம். அடுத்து கியாசுடைய வகைகள் படிச்சிட்டோம். எத்தனை வகைகள் படிச்சிடும்? கியாசுடைய வகைகள் 3 வகைகள். 3 வகைகள். அடுத்து கியாசுடைய பயன்கள் ஒன்று தலைப்பு வருது. அதோட மேல கியாசுடைய அந்த ஆதாரங்கள் இருக்கு. இவ்வளவுதான் கியாஸ் பாடம். ரைட். இப்ப சில நேரம் முந்தி தெரியாம இருந்திருக்கலாம், இப்ப எல்லாருக்கும் தெரியும். இப்ப சொல்லுங்க, கியாசுல் அவுலா என்று போட்டி. அப்ப கியாசுல் அவுலா என்று சொன்னா சொல்லுங்க, எது பெருசா இருக்கும்? அஸ்லா ஃபருவா? ஃபரா. ஃபரு. ஃபருவு தான் பெருசா இருக்கும். என்ன? அசில் சின்னதா இருக்கும். சரி. இப்ப இதுக்கு நீங்க சொன்னேன் சி என்று சொல்லி, பெற்றோரை சாட்டையால் அடித்து துன்புறுத்து. சரியானே? இப்ப ஃபருவுக்கு வரும், இது அவுலாவுக்கு வரும் தானே? அசில். ஓம். ஓ சார். ரைட். இப்ப இந்த கியாசுர பாடம் கிளியரா எல்லாருக்கும்? யாருக்காச்சும் விளங்காம இருக்கா? இல்ல சார், கிளியர். விலங்கல்னு சொன்னவங்க மெசேஜ் எல்லாம் போட்டு இருந்தேன் சொல்லுங்க. மெசேஜ்ல போடும் குயிக்கா. ரைட். சரி. திரும்ப இந்த பாடம் வரும், எல்லாரும் கிளியர் நான் சொல்லிக்கிறேன். ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் திரும்ப கொஞ்சம் சொன்னா நல்ல என்று சொல்லிக்கிறேன். ரெக்கார்டை நீங்க இன்னொரு தரம் பார்த்துட்டா சரி. உங்களுக்கு அப்படி கொஞ்சம் முன்ன பின்னே ஆன மாதிரி இருந்தா இப்போ யூடியூப்ல நான் போடுவேன் தானே, திரும்ப ஒரு தரம் ரெக்கார்டை பார்த்தேன்டா அது ஃபுல்லா கிளியர் ஆகிடும். பசல் ஃபரு இல்ல தூக்கும், இது உங்களுக்கு கிளியர்ண்டா அவ்வளவுதான். இதுல பெருசா வேற ஒன்றும் இல்லை விளங்குறதுக்கு. அசில் சின்னது, ஃபரு பெருசி என்றா அவுலா. அசில் பெருசி, ஃபரு சின்னதுண்டா அதுனா. அசிலும் ஃபருவும் சமன்டா முசாவி. அவ்வளவுதான். அசிலண்டா பழைய பிரச்சனை, ஃபருவண்டா புதிய பிரச்சனை. அப்ப இங்க இருக்கிறது கியாசுல் அவுலா என்று சொல்லி. எனவே பெற்றோரை சாட்டையால் அடித்து துன்புறுத்தல் என்றது புதிய பிரச்சனை. ஏன் குர்ஆன்ல ஹதீஸ்ல டைரக்டா பெற்றோர் அடிக்க வேணாம் என்று வரல, ஆனா சி என்று சொல்லாத என்று வந்திருக்கு. அப்ப சி என்று சொல்றது, அப்ப இதையும் அதையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது இங்க இருக்கிற இல்லத்தென்ன பெற்றோரை நோவினை செய்யக்கூடிய விடயம் என்றதால அங்க குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா அதை தடை செஞ்சுக்கிறான், சி என்றும் சொல்ல வேணாம் என்று சொல்லி. அப்ப அடிக்கிறதுன்றது அதை விட டேஞ்சரான விஷயம். எனவே இதுல இல்லத் அதை விட பெருசு. எனவே அசுல விட ஃபருவுட இல்லத் பெருசு. எனவே இது கியாசுல் அவுலா. அதனால கியாசுல் அவுலா சி நான் தெரிவு செஞ்சுக்கிறோம். அடுத்தது இஸ்திஸ்ஹாப். இதுக்கு எது வரும்? இதுல இஸ்திஸ்ஹாபு மதுபானம் வினாகிரியாக மாறுவது. மதுபானம் வினாங்க. ரைட். மதுபானம் வினாகிரியாக மாறும் வரை ஹராம். இஸ்திஸ்ஹாப் என்ற என்னன்னு சொன்னா, ஒன்று இருந்தா அதே நிலைமையில தான் இருக்கும். ஏதாச்சும் சேஞ்ச் ஒன்று வரணும் என்றா புதுசா ஒன்று சட்டம் ஒன்று வரணும், வராம சேஞ்ச் ஆகாது. ஒருத்தர் உழு செஞ்சிட்டாருண்டா உழுவோட நிற்கிறார், அவ்வளவுதான். சும்மா மைண்ட்ல
வுளு முறிஞ்சிட்டேன்னு யோசிக்க தேவையில்லை. ஏன்? அவர் வுளு செஞ்சது உறுதி. அப்ப வுளு முறிஞ்சிட்டேன்னு சொல்றேன்னா வுளு முறியிற ஒரு செயற்பாடு அங்க நடந்திருக்கணும். அப்பதான் வுளு முறிஞ்சிட்டு. இப்படியான ஒரு மூலம் தான் இஸ்திஸ்ஸாப். அதை பத்தி நாங்க விரிவாக பின்னால வரும் படிப்போம். மதுபானம் இருக்கு. மதுபானம் என்றது அது ஹராம் தான். மதுபானம் இருக்கின்ற அது ஹராம் தான். வினாகிரியாக மாறினா ஹராம் ஆகுமா? இல்ல சார். ரைட். இப்ப அது ஒட்டுவாவே ஹலால் ஆகிடும். ஏன்? மதுபானம் என்ற பேர் இருக்கும் வரைக்கும் தான் அதுக்கு மதுபானம். இப்ப அது வேறொண்டா மாறிட்டு வினாகிரியாக அது மாற்றம் அடைஞ்சிச்சு காலப்போக்கில் என்று சொன்னா இப்ப ஹராம் என்ற சட்டம் இல்லாத ஆயிடும். அதான் இஸ்திஸ்ஸாப். எனவே கொண்டு இருந்த அதே நிலைமையில் இருக்கும் என்றது. அப்ப மதுபானம் வினாகிரியாக மாறும் வரைக்கும் ஹராம். வினாகிரியாக மாறினா ஹலால் ஆயிடும். சட்டம் மாறி. அப்ப அந்த நிலைமை இருக்கும் வரைக்கும் தான் அது அது இல்லாம போனா இனி இல்லை. அங்கால அந்த சட்டமும் இல்லாம போயிட்டு. ரைட். எனவே இந்த இடத்துல வரும். அதுவும் இன்ஷா அல்லாஹ் வேற வேற கேள்விகள் வரும். அந்த டைம்ல என்ன இப்ப இந்த கியாஸை பார்த்த மாதிரி இஜ்மா பார்த்த மாதிரி விரிவாக பார்ப்போம். அண்ட் அதையும் பார்த்தோம்னா இதுக்குள்ளே இருக்க வேண்டி வரும். வேற கேள்விகள் பாடுபடாது. அடுத்தது பாருங்க, மஸ்லஹா முர்சலாக்கு டி வரும். அது சொல்லிட்டு அடுத்து உருஃப் ஹாஸ். இதுக்கு எது வரும்? பொருட்களை கடனுக்கு வாங்கும்போது சாட்சிகளை வைத்துக் கொள்வதற்கு பதிலாக புத்தகம் ஒன்றில் பதிந்து வைத்தல். ரைட். அப்ப இதுக்கு வரும். என்ன உருஃப் என்னன்னு சொன்னா வழக்காறு. சமூகத்துல வளமையில பின்பற்றப்படுற வளமையாகவே இடம்பெற ஒரு விஷயம். சமூகத்துல குழப்பங்கள் எந்த ஒரு நிலைமையும் ஏற்படாத வகையில வளமையாக இடம்பெற ஒரு நடவடிக்கையாக இருக்கும் இருந்தால் அது மக்களுக்கு இலகுவாக இருக்கி அதை மக்கள் வளமையாக செய்து கொள்றாங்க. ஷரியத்துக்கும் அது முரணாக இல்லை. அப்படியான விடயமாக இருந்தால் அது உருஃபாக அங்கீகரிக்கப்படும். அது நாங்க பின்னால தெளிவாக படிப்போம். அப்ப இந்த இடத்துல ஒருத்தர் ஏதாச்சும் ஒரு கடன் கொடுக்கல் வாங்கல் செய்யும் போது அதை பதிவு செய்யணும் என்றது குர்ஆன் சுன்னாவுடைய கட்டளை. அது சாட்சியை வச்சு கொள்ளணும் என்று சொல்லி. அப்ப கடைகள்ல பொருட்களை வாங்குற நேரம் பதிவு செய்யறாங்க. சாட்சிகள் எல்லாம் வச்சு செய்யறோமா? இல்ல சார். சாட்சி வச்சு செய்யறதில்ல. ஏன்னா அது வளமையாக அப்படியே சமூகம் பழகி வந்த ஒரு வழக்கமாக அது மாறிட்டு. என்ன எல்லாரும் அதை அப்படித்தான் செய்யற, எல்லாரும் ஏற்றுக்கொள்ள விஷயம். அது யாரும் போய் இதுக்கு சாட்சி இல்லையே நீங்க எழுதினத்துக்கு என்று கேட்கிறாய் இல்லை. அப்ப அந்த இடத்துல அது வழக்கத்திலே அது செய்து கொள்ளப்படுற விஷயமாய். இதைத்தான் சொல்ற உருஃப் ஹாஸ் என்று சொல்லி, உருஃப் என்று சொல்லி அது விரிவாக வரும். பின்னால வார நேரம் படிப்போம். அப்ப பொருட்களை கடனுக்கு வாங்கும்போது சாட்சியை வைத்துக் கொள்வது பதிலாக புத்தகம் ஒன்று பதிவு செய்யுது. அப்ப இதுக்கு வரும். டி 5வது கே. அப்ப பாருங்க இந்த ஓடர BCEDA. அப்ப 4வது ஆன்சர் சரியா வருதா இல்லையா? ஓகே தானே? கிளியர் அது இந்த 2வது கேள்வி? ஆம் சார். சரி, அடுத்த கேள்வி பாப்போமா விச்சாகர்? ஓகே சார். சரி, இனி அங்கால வாரெல்லாம் படிச்ச விஷயங்கள்ல நிஜமா பத்தின விஷயங்கள் பாருங்க. 3வது 2023 11வது கேள்வி. குதிரைக்கும் ஜக்காத் விதியாக்கிய ஹலீஃபா யாரு? உமர் அலி. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். நேத்து திரும்ப திரும்ப பேசி இப்பயும் கிளாஸ் ஸ்டார்ட்ல பேசணும். குதிரைக்கும் ஜக்காத் விதியாக்கிய ஹலீஃபா உமர் அலி. இந்த குதிரைக்கு ஜக்காத் விதியாக்கியதை எந்த இஜ்மாவுக்கு நாங்க உதாரணமாக சொல்லுவோம்? ஷாரி. இஜ்மா ஷாரி. இஜ்மா சரி, தெளிவான இஜ்மா. இஜ்மா சரி உதாரணமாக இந்த விஷயத்தை நாங்க சொல்றோம். குதிரைக்கு உமர் அலி அல்லாஹ் சக்காத்து வாஜிபாக்கி உமர் அலி அல்லாஹ் காலத்துல. அடுத்தது சொல்லுவோம். இதுல ஏனைய சில சஹாபாக்கள்ல பேர் வந்து இவங்களை பத்தி நீங்க தெரிஞ்ச விடயங்களை எங்களோட சிலபஸுக்கு உட்பட்ட நிறைய சொல்லலாம். சிலபஸுக்கு தேவையான முக்கியமான விடயங்களை
முற்படுத்தி சொல்லுங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவை பத்தி சொல்லுங்க. சிலபஸ்ல படிச்ச விஷயங்கள். அபூபக்கர் அலி ஆட்சிக்கு தேர்வு செய்யப்பட்ட முறை மஸ்லஹா முர்சலாவில் வரும். ஆ ஷரீஃப் இஜ்மாவு சரீஃபா வரும். இஜ்மா சரிஹ்லயும் வரும். இஜ்மாட வகைகள்ல இஜ்மாட பிரிவுல இஜ்திஹாதி இஜ்திஹாதி இஜ்மாவு கௌலில் ரைட். இஜ்மா இஜ்திஹாதில வராதா? ரைட். இஜ்மா இஜ்திஹாதில வரும். இஜ்மாட வகைகள்ல இஜ்மா சரிஹ்ல வரும். இஜ்மாட பிரிவுல இஜ்மா இஜ்திஹாதில வரும். இஜ்மா இஜ்திஹாதில வரும். ரைட். அடுத்து அங்கால பார்க்கும்போது மஸ்லஹா முர்சலாவுல வரும் உதாரணமாக. ரைட். சரி, அப்ப அது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி தெரிவு செய்யப்பட்டது எப்படின்னு சொல்லிக்கிறேன். சரி, வேற விஷயங்கள் குயிக்கா சொல்லுங்க. பேசி சித்திக் உண்மைப்படுத்தியவர். ரைட். சித்திக் என்ற சிறப்பு பேர் இவங்களுக்கு நபி அவங்களோட அந்த மேராஜ் பயணத்தை உண்மைப்படுத்தினாங்க. பேப்பர் 1ல 2ல எல்லாம் படிச்சோம் நிறைய விஷயங்கள். அடுத்தது இவர் பையத் செஞ்ச இடம் எது சார்? சஜராவா? சக்கீஃபா. பனி சாயிதா. ரைட். சக்கீஃபா பனி சாயிதா என்ற இடத்துல பையத் செய்யப்பட்டாங்க. வேற சஜரா என்ற பேசி முடிஞ்சவங்க மைக்கை மீட் பண்ணுவீங்க. பேசும்போது மட்டும் ஒன் பண்ணி பேசும். மீட் பண்ணி வச்சுக்கணும். பேசுறவங்க ஒன் பண்ணி பேசுங்க. இப்ப லாஸ்டா ஒன்று சொன்னேன் விலங்கல்ல. குர்ஆன் இவங்களோட அபூபக்கர் காலத்துல நூலுருவப்பட்டுச்சு. சரி, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்துல குர்ஆன் நூலுருப்படுத்தப்பட்டுச்சு. வேற ஜக்காத் மறுத்த கூட்டத்துக்கு ரைட். ஜக்காத் கொடுக்க மறுத்துச்சு ஒரு கூட்டம், அவங்களோட யுத்தம் செஞ்சாங்க. வேற போலி நபிமார்களை அடக்குவதற்கு ரைட். போலி நபிமார்கள் உருவானாங்க, அவங்களோட அடக்கிறதுக்காக வேண்டி அவங்களோட யுத்தம் செஞ்சாங்க இவங்களோட ஆட்சி காலத்துல. அபூபக்கர் அலி அவங்கள்ட்ட குர்ஆனை நூலுருப்படுத்துறதுக்கு ஆலோசனை கூறியவர் உமர் அலி அவங்க. யமாமா யுத்தம் நடந்துச்சு. ரைட். யமாமா யுத்தம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்துக்கு பின்னால அபூபக்கர் அலி அவங்க தலைமை தாங்கினாங்க. நபி அவங்களோட மரணத்துக்கு பின்னால வந்து அடுத்த ஹலீஃபா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. எப்ப இவங்க ஹிலாஃபத்தை பொறுப்பேத்தாங்க? ஹிஜ்ரி 11. பேப்பர் 1லயோ 2லயோ படிச்சோம் இதெல்லாம். பேப்பர் 1ல என்ன நினைக்கிறேன், யூடியூப் வீடியோ பாருங்க தெரியாதவங்க. கிளாஸ் 1 பார்த்தாலே அதுல நிறைய விஷயங்கள் இந்த ஹலீஃபா கட காலம், நபி அவங்களோட ஆட்சி காலம் எல்லாம் அதுல எல்லாம் வருது. பேப்பர் 1ல 2 இந்த கிளாஸ் 1ல 2ல பாருங்க. அது ஆட்சி காலம் எல்லாம் உங்களுக்கு தெளிவாக சொல்லித்தரப்பட்டி. அப்ப கிட்டத்தட்ட எவ்வளவு காலம் ஆட்சி செஞ்சாங்க? 2 வருடமும் 3 மாதங்களும். 2 வருடம். ஓகே. வேற ஏதும்? உசாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சிரியாவுக்கு கவர்னராக அனுப்பினாங்க. அடுத்து உசாமா ரலியல்லாஹு அன்ஹுவோட அந்த படை தளபதியா வச்சு ஒரு படையும் என்ன செஞ்சாங்க? அனுப்பி வச்சாங்க. வேற இவனோட மகள் தான் யாரு? நபி அவங்களோட ஒரு மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு. சரி, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நபி அவங்களோட மனைவி. நபி அவங்களோட அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு நபி அவங்க மருமகன். அந்த அடிப்படையில் பார்க்கணும். சரி, அப்ப அது அந்த அளவுக்கு சிலபஸுக்குள்ள அவசியம் இல்லை. அப்ப இப்ப நீங்க சொன்ன வேற எல்லா விஷயமும் சிலபஸுக்கு தேவையான கட்டாயமா தேவையான விஷயங்கள். ஓகே, அப்ப அவ்வளவும் போதும். எனவே இந்த இடத்துல அபூபக்கர் ரலியல்லாஹு என்ற ஆன்சர் பிழை. அடுத்து முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுவை பத்தி சொல்லுங்க. சிலபஸுக்கு தேவையான விடயங்களை, சிலபஸ்ல இருக்கிற விஷயங்களை. குத்தாபுன் வஹீல ஒருவராக காணப்பட்டாங்க. ரைட். குத்தாபுல் வஹீல் ஒருத்தர், என்ன குர்ஆனை எழுதக்கூடியவர்கள் ஒருத்தர்.
சிஃபின் யுத்தத்தோடு சம்பந்தப்படுகிறார். ரைட். சிஃபின் யுத்தம் யார் யாருக்கு இடையே நடந்துச்சு? சிஃபின் யுத்தம் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் இடையில் முஆவியர். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுவுக்கும் அலி ரலியல்லாஹு அன்ஹுவுக்கும் இடையில் நடந்த யுத்தம் தான் சிஃபின் யுத்தம். ஏன் அந்த யுத்தம் நடந்தது? காரணம் என்ன? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய கொலை தொடர்பாக. ரைட். இங்கே உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கொலை தொடர்பாக முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுவுக்கும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவன் டீமுக்கும் இடையில ஏற்பட்ட ஒரு கருத்து முரண்பாடால அந்த யுத்தம் ஏற்பட்டுச்சு. அந்த யுத்தத்துக்கு பிரதான காரணம் முனாஃபிக்குகள செயற்பாடு. அதுதான் சிஃபின் யுத்தம் என்று சொல்றேன். அந்த யுத்தம் நடந்ததால ஒரு குரூப் ஒன்று உருவாயிடுச்சு இஸ்லாத்தை விளங்காம அறப்படிச்சு போனாங்க. அது யாராக? ஹவாரிஜியர். ஹவாரிஜிகள் என்று சொல்லுவோம். எங்கட வாசையில உங்களுக்கு ஈஸியா விளங்குற மாதிரி சொல்ல போனா இப்ப நாங்க எப்படி சொல்லலாம், இந்த அறப்படிச்சாக்கள்னு சொல்லுவோம். அப்படி குர்ஆனுடைய ஹதீஸுடைய ஹலீஃபாக்களுடைய அந்த அமீருடைய அந்த விடயங்களை மீறி மார்க்கத்தில் அத்துமீறி போனாக்கள். அப்ப அவங்களுக்கு அது மாறிக்காண்டலாம். அதெல்லாம் யூனிட் 2ல நாங்க படிச்சோம். நோக்கம் அப்துல்லா இப்னு வஹப் அர்-ராசிபி என்ற கூடியவரை தலைவராக எடுத்து சென்றாங்க. ரைட். அப்துல்லா இப்னு வஹப் அர்-ராசிபி என்றவர் அவரை லீடரா வச்சு அப்படியே பிரிஞ்சு போனேன். அப்ப ஏனதெல்லாம் கேட்டு போறோம்னா எங்களோட நோக்கம் பாடத்தை மீட்டல் செய்யறதான். எக்ஸாமுக்கு தெரியாத படிக்கணும், மீட்டல் செய்யணும், எல்லாம் நடக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த மதீனாவுடைய அரசாங்கத்துடைய காலத்துல வெளிநாட்டு பிரச்சனைகளுக்கு பொறுப்பாக முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள நியமிக்கப்பட்டிருந்தாங்க. ரைட். வெரி குட். அப்ப இந்த விஷயம் நாங்க பேப்பர் 1லயே படிச்ச விஷயம். யூனிட் 10ல இருக்கு. என்ன? நபி அவங்களோட அரசியல் என்ற தலைப்பு கீழே வெளிநாட்டு விவகாரங்களுக்கு பொறுப்பாக நியமிக்கப்பட்ட முஆவியா என்று சொல்லி நான் உங்களுக்கு சொல்லி தந்தேன். வெளிநாடு முஆவியா ரெண்டிலையும் வானா உச்சரிப்பிரிக்கு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க என்று சொன்னேன். வெளிநாடு முஆவியா என்று ஞாபகம் இருக்கா? பேப்பர் 1ல படிச்சது. ஓம் சார். ஓம் சார் ஞாபகம். ரைட். வேற சரி. அடுத்து சொல்லுங்க உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு பத்தி. அப்ப இதுவும் ஆன்சரா வராது. ரெண்டாவது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு பத்தி சொல்லுங்க. ஜாமியுல் குர்ஆன் அழைக்கப்பட்டாங்க. ரைட். ஜாமியுல் குர்ஆன் அழைக்கப்பட்டவர். ஏன் இப்படி கேட்கிறேன்டா, இப்படி நீங்களும் என்ன செய்யணும்? சுயமாக நீங்க கேள்வியில் செய்யற நேரம் இப்படி வந்தா இப்படி நீங்க எழுதி பார்க்கணும். ஒவ்வொரு சஹாபியை பத்தியும் சிலபஸ்ல படிச்ச விஷயம் எல்லாத்தையும் எழுதணும். சஹாபியோட பேரை போட்டு கீழே அப்படி படிக்கணும் நீங்களும். இந்த பாடத்தை மட்டும் இல்லை, ஏனைய பாடங்களையும் இப்படி பேப்பர் ஒரு கேள்வி எடுத்தா ஃபுல்லா அந்த கேள்வி ஃபுல்லா அனலைஸ் பண்ணும். சிலபஸுக்குள்ள என்னெல்லாம் இருக்கும் அந்த கேள்வியோட தொடர்பான விஷயம் எல்லாத்தையும் படிச்சு, அது பொலிட்டிக்கலா இருந்தாலும் சரி, ஜியோகிராஃபியா இருந்தாலும் சரி, தமிழா இருந்தாலும் சரி, என்ன பாடமா இருந்தாலும் சரி, அப்படி நல்லா விரிவாக ஆழமாக படியும். சிலபஸுக்கு உட்பட்ட வகையில மேக்சிமம் ஆழமாக படியும். அப்பதான் நல்ல சட்டு ஸ்கோர் வரும். 3 பாடத்திலையும் நல்ல ரிசல்ட் வந்தா தான் நல்ல மார்க்ஸ். ஏ என்றது 75 மார்க்ஸ் தான். ஏ எடுக்கணும் என்று படிக்காம 100ம் நான் எடுக்கிறேன், ஒரு பிழை கூட வரக்கூடாது அப்படி என்ற ஒரு எண்ணத்தோட படியும். சரி. அப்ப சொல்லுங்க உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு பத்தி. துன்னூரைன் என்று அழைக்கப்பட்ட ரைட். துன்னூரைன் நபி அவங்களோட 2 மகள்மாரை திருமணம் செஞ்சிருந்தாங்க. அதனால துன்னூரைன் என்று பேர் வந்துச்சு. சரி. வேற செல்வந்த சஹாபி. வெட்க சுபாவம் கொண்டவர். ரைட். அதிக வெட்க சுபாவம் கொண்டவர். அடுத்து இன்னொன்னு சொன்னேன் விளங்கல்ல. செல்வந்த சஹாபாக்கள் காலத்திலே மிகவும் செல்வம் படைத்த ஒரு செல்வந்தராக இருந்தவர் தான் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. வேற குலஃபா ராஷிதீன்களில் அதிக காலம் ஆட்சி செய்தவர் 12 வருடம். ரைட். 12 வருஷம் ஆட்சி செஞ்சவர். ஏனைய ஹலீஃபாக்கள் 4 குலஃபா ராஷிதீன் 4 பேர். இவர் தான் அதிக காலம் ஆட்சி செஞ்சவர். சரி. வேற ஜாமியுல் குர்ஆன் அது ஸ்டார்ட்லயே சொல்லப்பட்டு அடுத்து நீங்க ஏற்கனவே சொன்ன சிஃபின் யுத்தம் வேற கொலை விஷயத்தில் ஏற்பட கருத்து முரண்பாட்டெல்லாம் வந்து அதெல்லாம் வந்துட்டு சொல்லிட்டு உதைபியா உடன்படிக்கையின் போது சமாதான பேச்சுவார்த்தைக்காக வேண்டி அனுப்பப்பட்டவர். ஓகே, குட். அப்ப அதுவும் நாங்க பேப்பர் 1 படிக்கும் போது யூனிட் 10ல இருந்து படிச்ச பகுதி. உதைபியா உடன்படிக்கையின் போது சமாதான பேச்சுவார்த்தைக்காக வேண்டி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை அனுப்ப போய் அதுக்கு பிறகு அது செட் ஆகாதுன்னு சொல்லி அதுக்கு பிறகு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அனுப்பப்பட்டான்.
கேள்வி எல்லாம் பார்த்தோம். எம்சிக்கு கேள்வி இந்த விஷயத்துல ஞாபகம் இருக்கா மிச்சாக்களுக்கு? கடற்படை உருவாக்கப்பட்ட ரைட். கடற்படை உருவாக்கப்பட்டது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்துல. வேறு ஹுதைபத்துல் யமானி. ஓ அது ஒரு சஹாபிയുടെ பேர். இந்த அதிகூடிய காலம் இந்த 12 வருஷம் வந்து ஆட்சி செஞ்சாங்க. ஓ அது சொல்லப்பட்டு இது அல்லாஹு தாலா அல் குர்ஆனில் சாதிக்காத எத்தனையோ விடயங்களை அதிகாரத்தால் சாதிச்ச அந்த கூற்றுக்கு சொந்தக்காரராக இருந்தாங்க. ஓகே குட். அப்ப அந்த விஷயம் இருக்கு உங்களோட சிலபஸ் இருக்கு. எந்த பாடத்துல அது படிச்சிருந்தாங்க? யூனிட் 3 தானே? ஓ சார். இதுலயும் வருது தானே சார், அந்த 10ஆம் யூனிட்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அரசியல்லையும் வருது, ஓ அதுலயும் வருது. யூனிட் 3லயும் இருக்கு அந்த கூற்று, அங்காலையும் இருக்கு, 10லயும் இருக்குது. ஓ 10லயும் இருக்கு. இன்னும் ஒரு இடத்த வந்தீங்கன்னு நினைக்கிறேன் நான், யூனிட் 9லயோ 7லயோ எங்கேயோ வந்த மாதிரி ஒரு ஞாபகம். அப்போ உஸ்மான் ரலியல்லாஹு கூற்று அல் குர்ஆனால் சாதிக்காத எத்தனை விடயங்கள் அல்லாஹ் தஆலா அதிகாரத்தால் ஆட்சியால் சாதித்திருக்கிறான் என்று சொல்லி உஸ்மான் ரலியல்லாஹு கூற்று உண்டு. சரி, வேற அல் குர்ஆனை பிழையாக ஓதிய பிரதேசங்களுக்கு 7 பிரதிகளா பண்ணி அனுப்பி வச்சாங்க. அதுதான் அந்த ஜமுல் குர்ஆன், ஜாமியுல் குர்ஆன் என்ற விஷயத்துல அது வந்துடும். குர்ஆன் ஒன்று திரட்டினாங்க. அவங்க ஒன்று திரட்டின எப்படின்னா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு எல்லாத்தையும் நூலுருப்படுத்தி குர்ஆன் ஒட்டுமொத்த குர்ஆனையும் நூலுருப்படுத்தி ஒன்று சேர்த்து எடுத்தாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு செஞ்ச வேலை இந்த ஆர்மேனிய யுத்தத்தின் போது ஒருத்தரும் அவங்க நினைச்ச மாதிரி குர்ஆன் அவங்களோட ஸ்டைல் ஓத தொடங்கினான். அப்ப இது இப்படியே போனா கேஸ் பாரமாயிரும் என்று சொல்லி அந்த குர்ஆனுடைய அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட தொகுத்தெடுத்த அந்த குர்ஆன் பிரதியை எடுத்து அதை ஃபுல்லா காப்பி பண்ணி எல்லா ஏரியாவுக்கும் அனுப்பினான். இந்த முறையிலே ஓதுங்க. சரி சரி, வேற சிறப்பு பெயராக துன்னூரைன் என்று அழைக்கப்பட்டாங்க. அது வந்துட்டு. வேற எதுமேக்கா? சொர்க்கத்துக்கு நன்மாராயம் கூறப்பட்ட 10 சஹாபாக்கள் ஒருத்தர். அது 4 நல்லா ஞாபகம், 4 கலீஃபாக்களும் வந்துடுவாங்க. அதுல 4 பேர் அந்த அஷ்ரத்துல் முபஷ்ஷரான்னு சொல்லுவோம், சொர்க்கத்துக்கு நன்மாராயம் கூறப்பட்ட 10 சஹாபாக்கள். அப்ப அது எங்கட சிலபஸுக்கு இல்லை, சிலபஸ்ல இல்லை. ஆனா நீங்க லேசா தெரிஞ்சு வச்சுக்கொள்ளலாம், வேண்டாம் புதுசா அதை பாடமாக்க வேண்டிய தேவை ஒன்றும் இல்லை. 4 கலீஃபாக்களும் அதுக்குள்ள வருவாங்க என்றது தெரிஞ்சு வச்சுக்கொள்ளும். நவியாங்க இவ்வளவு பேருக்கும் சொர்க்கம் என்று சொல்லி உலகத்திலேயே அவங்களுக்கு இந்த சர்டிபிகேட் கொடுக்குற மாதிரி தான் அது. அப்படி சொன்னாங்க, இவருக்கு சொர்க்கம் தான் என்று சொல்லி. சரி, அடுத்தது சொல்லுவோம். ஒன்று சொல்ல வந்து சார், அல் குர்ஆன் தூய்மை பாதுகாப்பதற்கு ஹுதைபத்துல் யமானி ஆலோசனை வழங்கினார். ரைட். அதுதான் நீங்க சொல்ல வந்தேன். ஹுதைபத்துல் யமான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஆர்மேனிய யுத்தத்தின் போது அவங்க தான் என்ன செஞ்சு இதுக்கு மஷூரா கொடுத்தார். இப்படி எல்லாம் நினைச்ச மாதிரி குர்ஆன் ஓதி கொண்டிருக்கிறாங்க, எனவே ஹலீஃபாவே நீங்க குர்ஆன் தொகுப்புக்குரிய ஒரு வேலையை ஆரம்பிக்கணும்னு சொல்லி அவர் மஷூரா கொடுத்து அதுக்கப்புறம் ஒரு டீம் ஒன்றை உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஃபார்ம் பண்றாங்க. ஸெய்த் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட தலைமையில. அதால அவங்க தான் அந்த குர்ஆனை பிரதி பண்ணி பல பிரதேசத்துக்கு அனுப்புற பொறுப்புல வேலை நடக்கும். சரி, வேறு அப்துல்லா இப்னு சஃபாவால வந்து கொலை செய்யப்பட்டவங்க. ரைட். அப்துல்லா இப்னு சஃபாவால கொலை செய்யப்பட்டான். அது உண்மையான கருத்தா சார்? இல்லையே. அப்துல்லா இப்னு சபாவால கொலை செய்யப்படல. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கொலையாளி யார் என்று தெரியாது. தெரிஞ்சிருந்தா முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அலி ரலியல்லாஹு அன்ஹு கருத்து வேறுபாடு வந்திக்குமா, பிரச்சனை வந்திக்குமா? வந்திக்க மாட்டா சார். டிரெக்ட் ஆளை போட்டு தள்ளி போட்டு அடுத்த விஷயத்தை பார்த்து கொண்டு போய்கொண்டே இருந்திக்கலாம். கொலையாளி யார் என்று தெரியாது. உம்மத்துக்குள்ள முனாஃபிக்கில் பூந்து நிறைய பேர் செஞ்ச சதி. எனவே முனாஃபிக்கல் உம்மத்துக்குள்ள இருக்கிறதால இப்ப கொலையாளியை தேடிக்கொண்டு பிடிச்சு கொண்டு விசாரணை கொண்டு இருந்தா இன்னும் முனாஃபிக்கல் விளையாட்டு காட்ட ஆரம்பிச்சிருவாங்கன்னு தான் அலி ரலியல்லாஹு அன்ஹு இதை கொஞ்சம் சாமர்த்தியமாக அவதானமாக இதை ஹேண்டில் பண்ணணும், கொஞ்சம் பொறுமையா இதை ஹேண்டில் பண்ணணும் என்று சொல்லி உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னான். சாரி, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட சொன்னான், மக்கள்கிட்டையும் சொன்னான். அப்ப முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இல்ல அவசரமாக ஆளை தேடி கண்டுபிடிச்சு அதுக்குரிய பழி தீர்க்கப்படணும், அவருக்குரிய தண்டனை வழங்கப்படணும் என்று சொன்னான்.
அதுலதான் கருத்து வேறுபாடு வந்து யுத்தம் ஒன்று மூல ஆரம்பிக்கும். சரி, அப்ப அது சரி. சொல்லுங்க. ஆனா இந்த அலிர் அலி அவங்க அந்த முல்ஜிமால கொலை செய்யப்படுறாங்க. உஸ்மான் அலி அவங்க வந்து அப்துல்லா இப்னு சஃபால கொலை செய்யப்படுறாங்கன்னு நிறைய பேர் சொல்றாங்களே சார். அப்படி சில கருத்துகள் இருக்கலாம், ஆனா அது அனைவரும் ஏற்றுக்கொள்ற கருத்து இல்லை. அப்படி உங்களுக்கு சரி சார். எக்ஸாம்லயும் அப்படி உங்களுக்கு கேள்வி வராது. ஏண்டா அது வந்து எல்லாரும் ஏற்றுக்கொள்ள உடன்பட்ட கருத்தாக இருக்காது. அப்படி வந்தால் நானே இவ்வளவு நாளைக்கு தேடிக்கிறேன், யாருன்னு பேர் கிடைக்கல எனக்கு. அந்த புக்ல எல்லாம் இப்படிதான் வரும் சார். அதிகாரர்கள், கிளர்ச்சிக்காரர்கள். நீங்க எந்த புக்ல பார்த்தாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட எந்த அரபிக் புக்கா இருந்தாலும் சரி, இங்கிலீஷோ எந்த புக்ல பார்த்தாலும் குழப்பக்காரர்களால அல்லது கலகக்காரர்களால அந்த முனாஃபிக்கேலால இப்படியான வார்த்தை தான் யூஸ் பண்ணிப்பான். யார் என்று ஒரு நபரை சொல்லிக்க மாட்டான். சரியா? ஏண்டா அது தெரியாது வரலாற்றில். எனவே அதை வச்சு நீங்க குழம்பிக் கொள்ள வேணாம். அது யாரு என்று கேட்டா அது குழப்பக்காரர்கள், அந்த காலத்திலிருந்து முனாஃபிக்கு, கலகக்காரர்கள், அந்த இடத்துல ஒன்று கூடிய அந்த துரோகியல் என்றெல்லாம் சொல்லலாம். யார் என்று குறிப்பிட்ட நபர் ஒன்று அடையாளப்படுத்தி பேர் சொல்ல இல்லாது. சரியா? சரி சார், ஜஸாக்கல்லாஹ். அடுத்தது நீங்க சொன்னது சரி. அலி ரலியல்லாஹு கொலை செஞ்சது இப்னு முல்ஜிம். சரியானே? அது ஓகே. சரி, வேற ஏதும் உஸ்மான் ரலியல்லாஹு பத்தி? அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த மக்காவில இருந்த மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போற நேரத்துல மக்காவாசிகளையும் மதீனாவாசிகளையும் உறவு ஏற்படுத்தணும் ஒரு மக்காவாசிய மதீனாவாசியில வீட்டுல தங்க வச்சாங்க. அந்த நேரத்துல உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட சேர்த்து வச்சாங்க. ரைட். அந்த சகோதர பிணைப்பு ஏற்படுத்துறது ஒவ்வொருத்தருக்கு, அதானே சொல்றது என்ன? ஓம் சார், ஓம் சார். அதுல உஸ்மான் ரலியல்லாஹு அவங்களுக்கு சகோதரத்து பிணைப்பில் இணைக்கப்பட்டவர் யாரு? அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு. அதுலயும் நாங்க அதுவும் இருக்கு யூனிட் 10ல. அதுவும் நாங்க படிச்சோம் தானே இந்த பேப்பர் 1 படிக்கிற நேரம். ஓம் சார், ஓம் சார் படிச்சேன். ரைட். அப்ப அதுலயும் சில சஹாபாக்கள்ல பேர் இருக்கு. அபூபக்கர் ரலியல்லாஹு யார் இணைக்கப்பட்டேன்லாம் ஞாபகமிக்கா? விளங்கல்ல? ஹாரிதா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட. அப்ப அந்த பாடங்களையும் கொஞ்சம் எடுத்து பாருங்க. சரி, வேற என்ன? ஆர்மேனியா யுத்தம் இவருடைய காலத்துல நடந்த அது வந்துட்டு சொல்லியாச்சு. சரி, அடுத்தது பாப்போம். அலி ரலியல்லாஹு பத்தி தெரிஞ்ச விஷயங்கள் சொல்லுங்க. சொல்லப்படாத விஷயங்கள். இப்ப அப்துல்லா இப்னு முல்ஜிம் தான் இவரை கொலை செஞ்சு, அடுத்தது இவர காலத்துல இந்த யுத்தம் நடந்து, அதெல்லாம் நீங்க சொல்லிட்டு. சரி, வேற விஷயங்கள்? அலி அலி அவர்களது காலத்தில் அபுல் அஸ்வத் அத்துவலித் என்பவர் அல் குர்ஆனுக்கு உயிர் குறியீடுகளிட்டார். ஓகே, குட். வேற? அசதுல்லாண்டி சிறப்பு பேர் சார். வேற? பாபுல் இல்மனும் சிறப்பு பேர் இருக்கு. சிறப்பு பேர் நிறைய இருக்கு. ஆனா அது எங்களுக்கு எக்ஸாம்ல சிலபஸ்ல எல்லாம் அது கேட்டு வராது. வேற? சிறைச்சாலை உருவாக்கப்பட்டது. சிறைச்சாலைகள் உருவாக்கப்பட்டது அலி ரலியல்லாஹு காலத்தில். ஓகே, வேற? அலி ஷியா என்ற பிரிவு வந்துச்சா சார்? ரைட். ஷியா என்ற பிரிவு இவங்களோட பேரை வச்சு தான் என்ன செய்யப்பட்டுச்சு, தோற்றம் பெற்றுச்சு. அடுத்து இவங்களோட காலத்துல தான் ஷியா என்ற பிரிவும் உருவான என்ற கருத்தையும் இருக்கு. அந்த ஷியாக்கள்ல தோற்றத்தில் 4 வகையான கருத்து, அது உங்களுக்கு தெரியும். உஸ்மான் ரலியல்லாஹு அபூபக்கர் ரலியல்லாஹு காலத்திலேயே அது உருவாகிட்டு, அதாவது அந்த ஹலீஃபா தெரிவி நடக்கிற நேரம் என்ற ஒரு கருத்தைக்கு, இல்ல உஸ்மான் அந்த சிஃபின் யுத்தத்துக்கு பிறகுதான் உருவான என்ற கருத்தைக்கு, அடுத்த இந்த கர்பலா யுத்தத்துல ஹுசைன் ரலியல்லாஹு கொலை செஞ்சதுக்கு பிறகுதான் இந்த ஷியா என்ற ஒரு பிரிவு உருவாகின என்று கருத்து. எனவே இப்படி பல கருத்துக்கள் இருக்கு. ஏதோ ஒரு கருத்து ஒன்றிக்கா அலி ரலியல்லாஹு காலத்து உருவானு சொல்லி, அப்ப அதை வச்சு சொல்லலாம் அலி ரலியல்லாஹு காலத்துல ஷியா என்ற பிரிவு உருவான அப்படின்ற ஒரு கருத்து ஒன்றி. சரி, வேற? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கல, ஒவ்வொரு ஆளா சொல்லுவோம்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட குடும்பக்காரர் என்று சொல்லலாம். ரைட். அஹ்லுல் பைத்துல அடங்கக்கூடிய ஒருத்தர் தான் அலி அலி அல்லாஹ் நபி அவங்களோட குடும்பத்தை சேர்ந்து. ஏண்டா அவங்கள உறவு முறை வருது, சாச்சர மகன் நபி அவங்களோட அபு தாலிபோட மகன், அந்த உறவு ஒன்று இருக்கு. அடுத்தது நபி அவங்களோட மகளை கல்யாணம் முடிச்சவர் அலி அலி அல்லாஹ், ஃபாத்திமா நாயுடைய கணவர். சரி, வேற இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அரசியல்ல இந்த உடன்படிக்கைகளுக்கு பொறுப்பாக அலி ரலி அவங்க நியமிக்கப்பட்டாங்க. ஓகே, குட். உடன்படிக்கைகளுக்கு பொறுப்பாக நபி அவனோட அரசியலில் நியமிக்கப்பட்டவர். வெளிநாட்டு விவகாரத்துக்கு மாவையர் அலி, உடன்படிக்கைக்கு அலி அலி அல்லாஹ் அன்ஹு. அடுத்து இன்னொன்று படிச்சோம் என்ன? இராஜகாரிய முறைக்கு உபைதா ரலியல்லாஹு. ரைட். இராஜதந்திர விவகாரங்களுக்கு உபைதார் அலி அல்லாஹ். சரி, வேற அலி ரலியல்லாஹு அவங்களும் ஆயிஷா ரலியல்லாஹு அவங்களும் பேசிக்கொள்றது இல்லையாண்டு இருக்கா சார்? அது தெரியாது. பொதுவாக சஹாபாக்கள் அந்த ஃபர்தாவுடைய ஹிஜாபுடைய சட்ட வசனங்கள் இறங்குறதுக்கு முன்னர் அவங்க சில நேரம் அந்த பழக்கங்கள் இருந்திருக்கலாம். ஹிஜாபுடைய சட்ட வசனங்களுக்கு பிறகு என்ன அவங்க மிகவும் பேணுதலாக நடந்து கொண்டாங்க. வேற அலி அலி அவர்கள் நேர்வழியில் நடந்த 4வது கலீஃபா. ரைட். 4வது ஹலீஃபா குலஃபார் ராஷிதூன். அடுத்தது எத்தனை வருஷம் இந்த ஆட்சி இருக்காங்க? அஹ்லுல் நஹர் வந்து 5 வருஷம். கிட்டத்தட்ட 5 வருடங்கள் ஆட்சி செஞ்சாங்க. சொல்லுங்க 5 செல்வா. வருஷம் சார். சார் சுவனத்துக்காக நன்மாராயம் கூறப்பட்ட ஒருவர். சுவனத்துக்கு நன்மாரணம் கூறப்பட்டது. ஓகே, வேற ஹவாரிஜ் பிரிவினர்களோட வந்து அஹ்லுல் நஹர்வானல்ல போர் செய்யுது. அஹ்லு நஹர்வான், அதாவது அஹ்லு நஹர்வான் இல்ல, நஹர்வான் என்ற இடத்துல அலி அலி அல்லாஹ் அவங்க ஹவாரிஜரோட யுத்தம் செஞ்சாங்க. அதனால ஹவாரிஜலுக்கு வந்த பேர் தான் அஹ்லு நஹர்வான். ஓகே, அடுத்தது அலி ரலியல்லாஹு அவங்க முனாஃபிக்கால கொல்லப்பட்டாங்க. அப்துல்லா இப்னு முல்ஜிம். ம் சார் ஹவாரிஜ் வந்து அலீர் அலி அவர்கள் காஃபிராகி. ரைட். ஹவாரிஜல் சொன்னாங்க, அலி அலி அல்லாஹ் காஃபிர்னு சொன்னாங்க, முஆவியா அலி அல்லாஹ்னாலையும் காஃபிர்னு சொன்னாங்க, ஏனைய அஹ்லு சுன்னா வல் ஜமாஅவை சேர்ந்த அனைத்து சஹாபாக்களையும் காஃபிர்னு சொன்னாங்க. வேற பாவமே செய்யாத தெய்வீக அந்தஸ்தை பெற்ற புனிதர் என ஷியாக்கள் சொன்னாங்க. ஓகே, வேற ரைட். வேற சொல்லுங்களேன். எதுமேக்கா சார் அலி ரலியா வந்து ஒரு வாரத்துக்குள்ள சேர்க்கிற பொருளை வந்து அதே வாரத்துல செலவு செய்ய உத்தரவிட்டாங்க. பைத்துல் மால்ல யூனிட் 7ல நீங்க படிச்சீங்க பைத்துல் மால் என்ற பாடத்துல ஒரு வாரத்துல சேர்ற பொருள் அவ்வளவத்தையும் அந்த வாரத்திலேயே செலவிடுமாறு உத்தரவிட்டான். ஏன்னா மக்களுக்கு அவ்வளவு தேவை இருக்கின்றது. ரைட். அது பைத்துல் மால் யூனிட் 7ல படிச்சீங்க. ஓகே, குட். வேற அதே போல நபி ஜகாத்துடைய ஸல்லல்லாஹு விஷயத்துல ஏழைகளுடைய செல்வத்தை அல்லாஹ் தாலா பணக்காரருடைய செல்வத்தில் வைத்திருக்கிறான். அதன் அடிப்படையில் ஏழைகள் பசியினால் பட்டினி கிடக்கவோ ஆடையின்றி இருக்கவோ ஏற்படும் நிலைமை ஏற்பட்டால் அதுக்கு முழு காரணமும் செல்வந்தர்கள் இறைவனுடைய பொறுப்பை அலட்சியப்படுத்த. ஓகே, குட். அதுவும் யூனிட் 7ல இருக்கிற ஒரு கூற்று. நீங்க எங்க பார்க்கலாம்னா நான் நினைக்கிறேன் 7.2 அல்லது 3 அப்படி அந்த செல்வ பங்கீட்டுக்கான வழிமுறை. செல்வ பங்கீடு என்ற அந்த பாடத்துல நீங்க பாருங்க, நிறைய அறிஞர்கள்ல கூற்றெல்லாம் வந்திருக்கும். அதுல அந்த உஸ்மான் அலி அல்லாஹ் கூற்றும் அதில் இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க ஆல்ரெடி சொன்னது அதே மாதிரி அலி அலி அல்லாஹ் கூற்றும் இருக்கு. சாரி, உஸ்மான் அலி அல்லாஹ் கூற்று அதில் இருக்காது, வேற இடத்துல இருக்குன்னு நினைக்கிறேன். அலி அலி அல்லாஹ் இருக்கு. உமர் அலி அல்லாஹ்னோட கூற்றும் இருக்கு. அபூ தாஹிர் கலாநிதி அபூ தாஹிர். அப்ப அந்த இடத்துல பாருங்க யாபகம். அதாவது சிலவங்களுக்கு இப்ப சிலவங்க சொல்றது சிலவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சிலவங்களுக்கு கொஞ்சம் மறந்த மாதிரி இருக்கும், சிலவங்களுக்கு இது எங்க இருக்கின்ற மாதிரியும் இருக்கும். உங்களோட அந்த
படிப்புற தரத்தை பொறுத்து. அப்போ அது பிரச்சனை இல்லை. உங்களுக்கு அழகான டைம் இருக்கு. குயிக்காக நான் சொல்கிற பகுதிகளை தலைப்புல பெரட்டி பாருங்க. இப்போ இப்படி கேட்காம குயிக்காக அடுத்தடுத்த கேள்வி என்று சொல்லி போய் 20 அரை மணித்தியாலத்துக்குள்ள இந்த பேப்பரை முடிக்கிறது. அரை மணித்தியாலத்துக்குள்ள இந்த பேப்பரை முடிச்சு விட்டு அடுத்த பேப்பர் பார்க்க. விஷயம் என்னென்ன எவ்வளவு நாளைக்கு கிளாஸ் இருக்கான்னு சொல்லி நாளைக்கு தான் விளங்கும். சரா கிளாஸ் இருந்தால் நான் மார்னிங் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவேன். சரியா? கிளாஸ் இருந்தால் மார்னிங்கே உங்களுக்கு லிங்க் போடுவேன். அப்படி நடக்கிறதா இருந்தால் இந்த டைம் தான் நடக்கும். 4:30 தான் நடக்கும். சரியானே? அது நாளைக்கு தான் விளங்கும். வேண்டாத அந்த நிலைமையை பொறுத்தான் செஞ்சு கொள்றேன். சரி. அப்போ அந்த பாடங்களை கொஞ்சம் நல்லா பாருங்க. அதுக்காக தான் இப்படி உங்களைகிட்டையும் கேட்டு கேட்டு உங்களோட மூளையில மறந்து போய் அழிஞ்சு போற விஷயத்தெல்லாம் வெளிக்கொண்டுறது தான் இந்த நான் இப்ப கேட்கறதோட நோக்கம். பாடம் மீட்டல் செய்யப்படுறது. ரைட். அப்ப இது அலிலி அல்லாஹ்வை பத்தி இன்னும் வேற எதுவும் இருக்கா? மதீனாவை ஒரு கட்டத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனாவை அலி அவங்கள்ட்ட பாதுகாப்பா கொடுத்துட்டு போனாங்க. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த வெளியாகி போற நேரம் என்ன, மதீனாவுல இருக்கிற நேரம், வெளியாகி போற நேரம் பொறுப்புதாரிகளை நியமிச்சாங்க. அந்த பொறுப்புதாரிகளுக்கு ஒரு பேருண்டு சொல்லலாம். என்ன பேப்பர் 1ல படிச்சேன்னாங்க? வாலியா? வாலியா சார்? வாலி இல்ல. கொஞ்சம் பாருங்க. அப்போ நக்கீபா இல்ல நாயிபா? நாயிபா பிரதிநிதிகள் சார். ஓ, அது கொஞ்சம் நோட்ஸ்ல பாருங்க. நக்கீப் என்று பார்த்தோமா நாயிப் என்று பார்த்தோம் என்று சொல்லி இதுல இருக்கும் பாருங்க. அப்போ நக்கீப் தான். நக்கீப் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பகரமாக இப்ப அவங்க வெளியில போனா இங்க தலைமைத்துவம் செய்யறது ஒரு ஆள் இருக்கணுமே பொறுப்புல. ஹஜ்ஜத்துல் விதாக்கு போற நேரத்துல அப்துல்லா இப்னு உம்மு மக்தூம், பத்ருக்கு போற நேரத்துல அபூ லுபாபா அல்-அன்சாரி. அது எத்தனாவது பேஜ்ல படிச்சேன்னாங்க? தபூக்கு போற நேரத்துல அந்த பேஜ் நம்பர் இல்லைங்க சார், கொஞ்சம் பார்த்து சார். 166. 166. 166 சார். 166. ஓகே. அப்ப இதுல நாயிப் தான் சார். அது நாயிப் தான் சார். ஓ, அதான் அந்த சின்ன டவுட் உண்டு. அதான் நான் பார்க்க சொன்னேன். 166ல இதெல்லாம் நாங்க ஃபுல்லா படிச்ச பாடம் தானே. எல்லாம் பேப்பர் 1ல படிச்ச பாடம். இதெல்லாம் பாருங்க. நபி ஸல்லல்லாஹு 8வது பாயிண்ட் நபி அவங்களோட அரசியல் சம்பந்தமா படிச்ச பாடத்துல 8வது பாயிண்ட் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய அரசியல் மதீனா தலைநகராக இருந்தது. அப்ப அந்த பாயிண்ட்டுக்குள்ள நாங்க படிச்ச மதீனாவை தலைநகராக வச்சு ஆட்சி அமைச்ச நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வெளியில் ஏதாவது தேவைக்காக வெளியே செல்லும் சந்தர்ப்பங்களில் தமது நாயிபாக பிரதிநிதிகளை, அது நாயிபன்னு சொன்னா பிரதிநிதி, தான் இல்லாத இடத்துல அந்த வேலையை செய்யறது, தண்டை வேலை செய்யறது ஒருத்தர் நியமிச்சாங்க. பத்ர் போருக்கு போற நேரம் அபூ லுபாபா அன்சாரி, தபுக் போருக்கு போற நேரம் முஹம்மத் பின் மஸ்லமா, ஹஜ்ஜத்துல் விதாவுக்கு போற நேரம் இப்னு உம்மி மக்தூம், வதானுக்கு சென்ற போது சாத் இப்னு உபாதா, ஃபுவாதுக்கு சென்ற போது சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹும், எல்லாரும் சஹாபாக்கள் இதுல வந்திருக்கிறது. அப்ப இதுல அலி ரலியல்லாஹு அன்ஹு வந்திருக்கிறாங்களா? இல்லையே சார். ஓ, அலி ரலியல்லாஹு அவங்களுடைய ஆட்சி காலத்துல அந்த புனித தலைநகரமாக இருந்தது குபா நகரம் தானே. ஏனைய 3 அதை கொஞ்சம் பார்க்கணும். எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. அலி ரலியல்லாஹு அன்ஹுவோட ஆட்சி காலத்துல தலைநகராக இருந்தது கொஞ்சம் பார்க்கணும். சார் அது ஓயல் சார். விளங்கல. இது ஓயல் புக்ல இருக்கு. ஓ, என்னென்று போட்டிக்கு தலைநகரம் எது ஞாபகமிக்க அவங்களுக்கு? குபா தான். கூஃபான் தான் பட்டி. குபா சார். குபா அண்டானி. ஓ, கூஃபா வேற குபா வேற. கூஃபா மிஸ்ர்ல இருக்கே சார். ஓ, அதான் சொல்றேன். கூஃபா வேற குபா வேற. குபாவா தான் நீக்கும். என்ன புக்ல அப்படித்தான் கூஃபா நகரம் அபிவிருத்தி செய்யப்பட்டவை.
கூஃபாண்டிக்கா கூவண்ணா போட்டிக்கா ஓ சார் கோவணம். சரி சரி அது இருக்கட்டும். அதுல நான் பார்த்து சொல்றேன் நாளைக்கு. சரியா? அது தமிழ்ல போறக்குள்ள அவங்க அந்த எல்லாத்துக்கும் கூவண்ணா தானே போடுற. அது பெரிய டிஃபரண்ட். கூ கூஃபா வேற, இது குபா வேறு. நான் சொல்லும் போது உங்களுக்கு வித்தியாசம் விளங்கணும். கூஃபா குபா பாருங்க எவ்வளவு டிஃபரெண்ட் ஈக்கன். அதே மாதிரி அதே அளவுக்கு டிஸ்டன்ஸ் இருக்கு. அந்த ஊர் எங்கேயோ இருக்கு, இந்த ஊர் எங்கேயோ இருக்கு. சரி, அதை நாங்க பார்ப்போம். ரைட். அப்ப நீங்க வேற எது மாரி அலி அல்லாஹ் பத்தி சொல்றதுக்கு? இப்படித்தான் திரும்ப திரும்ப வரும். படிக்கிற விஷயங்கள் ஏதோ ஒரு அடிப்படையில் திரும்ப திரும்ப வரும். அதனால ஃபுல்லா நீங்க என்ன மீட்டல் செய்யப்படும். நல்லா பாடம் தொடர்ச்சியா மீட்டல் செய்யப்படும். கிளாஸ்ல மிஸ் பண்ணாம கண்டினியூவா ஜாயின் பண்ணி கொண்டே இரு. இந்த கிளாஸ்ல மட்டும் ஜாயின் பண்ணியே போன பெட்சுக்கு இதெல்லாம் பேமெண்ட் கிளாஸ் தான் நடந்த. உங்களுக்கு தான் இதை ஃப்ரீயா செய்யறேன். போன பெட்சுக்கு இந்த கிளாஸுக்கு மட்டும் ஜாயின் பண்ணி படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துக்கிறான். தியரி கிளாஸுக்கு வரான். அதுக்காக நீங்க தியரி கிளாஸுக்கு வர தேவையில்லைன்னு நான் சொல்லலை. அவங்க ஆல்ரெடி தியரியை கொஞ்சம் மங்காலங்கால படிச்சவங்க. இந்த கிளாஸ்ல மட்டும் படிச்சு ஃபுல் எஃபோர்ட் கொடுத்தாப்ப எடுத்திருக்கிறான். 3-4 மாசம் தான் நடந்தது. ரைட். அப்ப அதை யூஸ் பண்ணிக்கொள்ளும். அதான் சொல்றேன். என்ன ஃப்ரீயா கிடைச்சா பெருமதி விலங்குகளே. அதனால சொல்றேன். அடுத்தது பாருங்க, உமர் அலி அல்லாஹ்வை பத்தி சொல்லுங்க. உமர் அலி அவங்க ஜாஹிலியா காலத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கொலை செய்யறதுக்கு முயன்று வந்தவர். உமர் அலி அவங்க பைத்துல் மால் என்ற தினசரியை உருவாக்கினாங்க. உமர் அலி அவங்க பைத்துல் மால் என்று பெயர் வச்சு அதை ஒரு தனி ஒரு நிறுவனமாக ஒரு தனி ஒரு திணைக்களம் மாதிரி, அதாவது எப்படி சொல்ற, பைத்துல் மால் என்ற ஒன்றை உருவாக்கினான். அதாவது உருவாக்கினாங்க. ஏற்கனவே பைத்துல் மால் இருந்துச்சு. ஆனா பைத்துல் மால் என்று பேர் இருக்கல. ஒரு அரச திரைசேரியாக பைத்துல் மால் என்ற ஒன்றை உமர் அலி அல்லாஹ்வை ஒரு தனி கட்டிடமாக அமைச்சு அதை நிறுவினான். சரியானே? பைத்துல் மால் பேர் வச்சான். அதான் விஷயம். சரி, வேற? உமர் அலி அவங்க மல்யுத்த வீரர் என்று அழைக்கப்பட்டாங்க. நாணயங்கள் தோற்றம் பெற்றுச்சு. இவங்களோட காலத்துல நாணயங்கள் சார், அந்த கலண்டர் யார காலத்துல உருவாக்கப்பட்டுச்சு சார்? உமர் அலி அல்லாஹ் காலத்துல தான் ஹிஜ்ரி கலண்டர் அறிமுகப்படுத்தப்பட்டு. அதுக்கு முதல் இப்ப நாங்க சொல்ற மாதிரி இந்த ஹிஜ்ரி என்ற பயன்பாடு இல்லை. இதுவும் நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தினேன் பேப்பர் 1 படிக்கிற நேரம். ஹிஜ்ரி கலண்டர் அறிமுகப்படுத்தப்பட்டது எப்படி, என்ன மாதிரி. அந்த கிளாஸ்ல பார்க்காத கட்டாயம் பார்த்துக்கொள்ளுங்க. நிறைய தெளிவு உங்களுக்கு கிடைக்கும். கிளாஸ் 1, 2 இதெல்லாம் நல்லா பாருங்க. சரி, வேற? மாவட்ட பிரிவுகளை உருவாக்கினாங்க. மஜ்லிஸ் சூராவை உருவாக்கினாங்க. இந்த மவாலிகளுக்கு இஸ்லாத்தை கற்றுக் கொடுக்கிற முயற்சியையும் செஞ்சாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சுன்னாவை அப்படியே பின்பற்றி நடக்கிறவர். ஒரு தடவை மரத்து கீழால நபி அவங்க குனிஞ்சு போனது போல குனிஞ்சு நடந்தாங்க. அது அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சார். உமர் ரலி அவனுடைய மகன். நபி அவங்க மரணத்துக்கு பின்னாலான இந்த சம்பவம் வருதுல, நபி அவங்க குனிஞ்சு போன மரத்துக்கு கீழால குனிஞ்சு போனேன். சரி சரி, அது அப்துல்லா நபி அவங்க ஹஜ்ஜுடைய செய்திகளை உமர் அலி அவங்க பின்பற்றினாங்க. சரி, அந்த சம்பவம் உமர் அலி அல்லாஹ் மகனா அப்துல்லா இப்னு உமர். சரியானே? அப்துல்லா இப்னு உமர்ண்டா உமர் அலிட மகன். உமர் இப்னு ஹத்தாப் தான் உமர் அலி அல்லாஹ். உமர் நான் முதலாவது உச்சரிக்கிறது தான் அந்த குறிப்பிட்ட நபர். பின்னால வாப்பாட பேரை சேர்த்து சொல்றோம், அவ்வளவுதான். மரத்துக்கு கீழால குனிஞ்சு போனது அப்துல்லா இப்னு உமர் அலி அல்லாஹ். உமர் அலி அல்லாஹ் மகன். சரி, வேற? போலீஸ் நிலையங்கள் உருவாக்கப்பட்டுச்சு. தபால் நிலையம், திணைக்களங்கள் உருவாக்கப்பட்டுச்சு. தீவான் எனும் திணைக்களங்கள். தீவானுல் பரீத் தபால் நிலையம், தீவானுல் ஷுர்தா போலீஸ் நிலையம். தீவானுல் ஜுந்த் என்ன?
இராணுவ திணைக்களம். இராணுவ திணைக்களம் சார். ஓகே, இப்படியான திணைக்களங்கள் உருவாக்கப்பட்டுச்சு. அடுத்து உமர் அலி அல்லாஹ் எத்தனை வருஷம் ஆட்சி செஞ்சாங்க? 10 வருஷம். 10 வருஷம் சார். 10 வருஷம். திம்மி கிழவர் ஒருத்தர் ஜிஸ்யா வரியை ஜிஸ்யா. நீக்கி அவருக்கு உமர் அலி அவங்க. அதுவும் உமர் அலி அல்லாஹ் யூனிட் 7ல படிச்சு, யூனிட் 7ல இருக்கிற விஷயம். Right. இப்படி நிறைய விஷயங்கள் இன்னும் இருக்கு. சஹாபாக்களை பத்தி சொல்ல போனா சொல்லிக்கொண்டே போகலாம். பாருங்க, கிட்டத்தட்ட 45 நிமிஷம் வைத்து இவங்களை வராங்கல்ல சொல்லுங்க. இரவில் உமர் அலி அவங்க வலம் வருவாங்க அந்த பாதுகாப்புக்காக ஊரை வலம் வருவாங்க. ஓகே, அதை ஊரை அடிக்கடி செக் பண்ணி கொள்வான், அடிக்கடி வலம் வருவான். சரி, அப்படி நிறைய சம்பவம் உமர் அலி அல்லாஹ்வை பத்தி ஏராளமான விடயங்கள் இருக்கு. ஹிஜ்ரி ஆண்டு அது வந்து சொல்லப்பட்டுட்டு சரி, ஓகே, போதும். அப்ப இதுல உமர் அல் ஃபாரூக் என்ற பேர் இருக்கு. அதான் சொல்றேன், நிறைய விஷயம் இருக்கு இன்னும் சொல்றதுக்கு. சரியானே? அப்ப சிலபஸ் தேவையான விடயங்கள் நிறைய விடயங்கள் சொல்லப்பட்டு இன்னும் ஒரு சில விடயங்கள் இருக்கு. இன்ஷா அல்லாஹ் பிறகு கேள்விகள் வரும் தானே, அந்த நேரமும் நாங்க பார்ப்போம். எனவே இந்த இடத்துல குதிரைக்கு சக்காத்த விதியாக்கிய ஹலீஃபா யாரு? உமர் ரலியல்லாஹு அன்ஹு. உமர் அலி அல்லாஹ். எந்த துணை மூலாதாரத்தின் அடிப்படையில? இஜ்மா. சரியா? இஜ்மா. அதிலே இஜ்மா சரி. ஓகே, அடுத்த 4வது கேள்வியை பாருங்க, இதை பார்த்து கொண்டு முடிப்போம். இஜ்மாட நியதி சம்பந்தமான கேள்வி. பின்வரும் கூற்றுகளை கவனத்தில் கொள்க. மேற்குறித்த கூற்றுக்களுள் என்று வரணும். கூற்றுக்களுள் இஜ்மாவிற்கான நியதிகள் தொடர்பிலான சரியான கூற்றுகளை மாத்திரம் உள்ளடக்கியவிடைய தெரிவு செய்ய. இஜ்மாவுக்கான நியதிகள், இஜ்மாட நியதிகள் யாஃபோமிகா படிச்சது? ஓம் சார். எத்தனை நியதி படிச்சோம்? 3. ரைட், 3 நியதிகள் படிச்சோம். அதே மாதிரி 3 ஆன்சர் போட்டிருக்காங்க கீழே பாருங்க. அப்ப இதுல 5 கூற்றுக்கள் வந்திருக்கு. எனவே இந்த 5 கூற்றுக்கள்ல எத்தனை சரியா வரப்போகுது? கீழே 3 ஆன்சர் வந்து 3 சரியா வரப்போகுது, 2 பிழையறிக்க போகுது. சரி, பார்ப்போம். ஏ, இஜ்மா மேற்கொள்ளப்படுவதற்கு 1க்கு மேற்பட்ட முஜ்தஹிதில் இருக்க வேண்டும். சரியா பிழையா? சரி. சரி. சரி சரி சார். சரி, இஜ்மாட நியதியில் உண்டு. ஏன் இஜ்மா என்றாலே பலர் ஒன்று படுற கருத்துல. அப்ப பலர் ஒன்று படுறா ஒரு ஆள் மட்டும் இருந்து கொண்டு ஒன்று படலாமா? பலர் இருந்தாதான் இல்ல. பலர் ஒன்று படலாம். எனவே இஜ்மாட நியதியில ஆக பேசிக்கான விஷயம்தான் 1க்கு மேற்பட்ட முஜ்தஹிதில் இருக்கணும். எனவே ஏ சுவரா ஆன்சர் வரும் என்று சொன்னால் 3வது வராது, 4வதும் வராது, 5வதும் வராது. என்ற ஏ இல்லை, எங்களுக்கு சுவரா தெரியும், ஏ வரணும் என்று சொல்லி ஆன்சருக்கு. இல்லையாவுமா? சரி, அடுத்தது பி பாருங்க. ஆப்போம் எல்லாம் படிச்சதுதான். இஜ்மாட நியதி முஜ்தஹிதுகளை நியமித்த முடிவுகளை பெறுதல் வேண்டும். ரைட், இங்க இருக்கு இஜ்மாட நியதிகள். சரியானே? நேற்று படிச்சது 138வது பேஜ். அப்ப அதுல முதலாவது 1க்கு மேற்பட்ட முஜ்தஹிதில் இருக்கணும். சரியானே? அடுத்து பாருங்க. பி, முஜ்தஹிதுகளின் முடிவுகள் அவர்களின் வஃபாத்துக்கு பின்னர் தான் பின்பற்றப்பட வேண்டும். இப்படி எது நியதி படிச்சோமா? இல்ல, உயிரோடு இருக்கும் போதும் பின்பற்ற இயலும். அப்படி பார்த்தா கியாமத் நாள் வரைக்கும் இஜ்மா இருக்காது. அப்ப முஜ்தஹிதுகள் மௌத்தானா தான் அவங்களோட முடிவை பின்பற்றணும் என்று அது ஒரு பொருத்தமற்ற ஒரு விஷயம். என்ன, நாங்க படிச்ச 3 நியதியில் அப்படி ஒரு நியதி இருக்கா இல்லையா? இல்ல சார். இல்ல. எனவே பில முஜ்தஹிதுகள் வஃபாத்துக்கு பின்னர் தான் பின்பற்றப்படணும் என்று சொன்னா இது எப்ப அமுல் செய்யப்படுறது? பிரச்சனைக்குரிய தீர்வு. ரைட், அப்ப பி சுவரா ஆன்சர் வராது. சொல்லுங்க. இந்த ஆன்சர் சந்தத்துல சின்ன மயக்கம் ஒன்று இருக்கு. இந்த எல்லாத்துலயும் பி வந்திக்கு, பி வரமாட்டாது. எல்லாத்துலயும் பி வந்து இதுல சின்ன இதொண்டு இருக்கு போல. ஆன்சர்ல பிலோண்டி பாப்போம் போறங்க. 2023ல 26வது கேள்வி. அதான் டைமும் நெருங்குது. அது டைப்பிங் மிஸ்டேக் ஆகிக்கன்னு நினைக்கிறேன். சேஞ்ச் பண்ணுவோம் குயிக்கா. 2023ல 26வது. ஏபிசி முதலாவது ஆன்சர்,
ஏசி ஏபிடி ரெண்டாவது ஆன்சர். மூணாவது ஆன்சர் தந்திக்கிறாங்க. ஏசிடி இதானே கேள்வி. இஜ்மா மேற்கொள்ளும் மேற்கொள்ளும் இது இருக்கணும். ஓ ஐத்தான் வீடு. இதான் மூணாவது ஆன்சர் தந்திக்கிறாங்க. ஓ இதுல இப்ப என்ன மிஸ்டேக் நடந்தீங்க இதுல? ஏபிசி இந்த அந்த ஆன்சர் பி வரப்போறா. இந்த ரெண்டாவதுல பிக்கு பதிலா சி வந்தா சரி. ரெண்டாவது ஆன்சர்ல ஏபிடி என்றதுக்கு பதிலா ஏசிடி என்று வந்தா சரி. இல்லை, ரெண்டாவது பேப்பர்ல இருக்கிற மாதிரி தானே 40 ஏபிடி. இங்கேயும் ஏபிடி. இல்ல சார், மூணாவதுல பிக்கு பதிலா ஏ போட்டா சரி சார். நீங்க தந்த விடையில ரெண்டாவதுல ஏசி ஏபிடிக்கு பதிலா ஏசிடி வந்தா சரின்னு சொன்னேன். ஓ அது சரி. நீங்க இப்ப நான் இங்கிட்டு பிழை போடையும் நீங்க சொல்றீங்க. ஓகே சரி, நாங்க பேப்பர்ல இருக்கிற மாதிரி அதை எடுத்துக்கொள்வோமா? நீங்க நோட் பண்ணிக்கொள்ளுங்க. ஏபிசி சரியா தானே இருக்குது. முதலாவது ஏபிசி இருக்கா ஆன்சர்? அதுல பேப்பர் பாருங்க, பிரிண்ட் பண்ணாக்கள். முதலாவது ஏபிசி இருக்கா? ரெண்டாவது ஏபிடி, ரெண்டாவது சரி. மூணாவது ஏசிடி. அப்ப மூணாவதுல இதை வெட்டி போட்டு ஏசிடி போட்டுக்கணும். இந்த பி வராதா? மூணாவது ஆன்சர் ஏசிடி. சரியான இப்ப ஓகே சார். அடுத்து பிசி பிசி, நாலாவது பிசி, அஞ்சாவது பிசியா? பிசிடி பிசி, இது மிஸ்டேக் விடுபட்டி. பிசிடி பிசி, இது பிசிடியா? இதையும் சேஞ்ச் பண்ணிக்கணும். பிசிடி ரைட். இப்ப திரும்ப பார்ப்போம். அப்போ முதலாவது சரியண்டா பாருங்க, முதலாவது சரி. அப்ப ஏ சுவர் ஆன்சர் வரணும். எனவே ஏ இல்லாது பிழை. அப்ப இது ரெண்டும் தான் பிழை. ரெண்டு முதலாவது வச்சு நாங்க முடிவு செய்யலாம். சரியான என்ற மூணாவதுலயும் ஏ இருக்கு. இப்ப ரெண்டாவது பி. பி சுவரா வராது. முஜிதாஹிதிகளின் முடிவுகள் அவர்கள் வஃபாத்துக்கு பின்னதான் பின்பற்றப்பட வேண்டும் என்று. அப்ப பி வராது என்று சொன்னா முதலாவதும் வராது, ரெண்டாவது வராது. இப்ப ஆன்சர் வந்துட்டா இல்லையா? ரெண்டு கூற்ற பார்த்து ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. சரிதானே? அப்ப ஏ சுவரா வராது என்று பார்த்தோம். எனவே ஏ வந்த ஆன்சர் வராது. சரி, ஏ வாரதான் ஆன்சர் வரும். எனவே ஏ இல்லாத ஆன்சர் வராது. நாலாவது அஞ்சாவது பிழை. பி பிளண்டத்தால பி இருக்கிற ஆன்சர் வராது. முதலாவது ரெண்டாவது பிழை. எனவே மூணாவது தான் ஆன்சர். ரைட், அதான் சொல்லுது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸ்ல மிச்ச விஷயங்களை நாங்க பார்ப்போமா. இப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்துக்கிறோம். இப்படியும் நாளைக்கு நான் கிளாஸ் போட ட்ரை பண்றேன். பார்த்தோம்னா அது பேப்பரை ஃபுல்லா முடிப்போம். சரியா? ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி.